அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضலில் ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. மிஷ்காத் ஷரீஃபுடைய ஹதீஸை பார்த்து வருகிறோம். அல்லாஹ் தாலா முழுமையான முறையில் அதை முடிப்பதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. 91வது ஹதீஸ். வன் அபி மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قام فينا رسول الله صلى الله عليه وسلم بخمس كلمات. அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் எழுந்து நின்று உபதேசம் செய்தார்கள் 5 முக்கியமான விஷயங்களை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம், எழுந்து நின்று பயான் செய்வார்கள், மக்களுக்கு முக்கிய செய்திகளை சொல்லுகிற பொழுது. தரக்கூக்க காயிமா, நபியை நீங்களோ நின்று உபதேசம் செய்து கொண்டிருக்கும் நிலையில் உங்களை விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் இல்லையா, வலம்மா ரஅவு திஜாரத்தன் அவ் லஹுவன் இன்ஃபல்லு இலைஹா வ தரக்கூக்க காயிமா, நின்ற வண்ணம். அப்போ நின்று உபதேசம் செய்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்றபடி உட்கார்ந்து உபதேசம் செஞ்சுருக்கிறாங்க. ஃபஜ்ர் தொழுது உட்காந்துருவாங்க, முரப்பன் சம்மணமிட்டு உட்கார்ந்து விடுவார்கள். ஒவ்வொருத்தட்டையும் கேட்டு சாதாரணமாக பேசுவார்கள். இப்போ அமர்ந்து மக்களுக்கு செய்திகளை சொல்வார்கள், உபதேசம் செய்வார்கள், தனிப்பட்ட உபதேசங்கள் செய்வார்கள். குத்துபா, மக்கள் அனைவருக்கும் ஒரு செய்தி சொல்லணும்னு நின்று பேசுவார்கள், மிம்பரில் ஏறி நின்று பேசுவார்கள், ஹம்து ஸலவாத்தோடு ஆரம்பித்து பேசுவார்கள். நம்மளுடைய பழக்கம் அப்படி இருந்துச்சு. பெருமானார் சொன்னார்கள், இன்னல்லாஹ், அல்லாஹாகிறவன், லா யனாமு, உறங்குவதில்லை, வலா எம்பகி லஹு அன் யனாம், உறங்க வேண்டுமென்று அவனுக்கு அவசியமும் இல்லை. ஒரு நிமிடம் கூட அல்லாஹ் தஆலா சோர்வடைவதும் இல்லை, சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ அவனை பிடிப்பதில்லை. யஹ்ஃபிதுல் கிஸ்த வ யர்ஃபஉ, ஒவ்வொருத்தருடைய நசீபையும் அல்லாஹ் தஆலா தாழ்த்துகிறான் அல்லது உயர்த்துகிறான். சிலரை கீழே தாழ்த்துகிறான், சிலதை மேலே கொண்டு போகிறான். தில்கல் ஐயாமுன் உதாவிலுஹா, இப்படித்தான் காலங்களை சுற்றி கொண்டே இருப்பான் அல்லாஹ் தஆலா. காலங்கள் மேலே போகும், சக்கரம் பார்த்துருக்கியா, சக்கரம் கீழே வரும், மறுபடியும் மேலே போகும், கீழே வரும், மேலே போகும். இவ்வாறாக மாற்றி மாற்றி மனிதர்களை கீழேயும் மேலேயும் கொண்டு போவான். செல்வத்திலும் சரி, காசு கூட போகும், அடுத்தவன் கீழே வரும், திரும்ப மேலே போகும், கீழே வரும். உடல் ஆரோக்கியமும் சரி, வாழ்க்கை இன்பம் துன்பங்களும் சரி, கஷ்டம் நஷ்டம் எல்லாம் சந்தோஷமாக சில நாட்களில் ஓடும், சில நாட்கள் வருத்தமாக ஓடும். காலையில் மகிழ்ச்சியாக இருப்பான், சாயந்தரம் கவலையாக இருப்பான், சாயந்தரம் கவலையாக இருப்பான், அடுத்த நாள் காலையில் மகிழ்ச்சியாக இருப்பான். உடல் ஆரோக்கியமாக இருக்கும், அப்புறம் எங்கே அடிபட்டு கால் வலிக்கும். இப்படியாக எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா மாற்றி 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 கொடுப்போம். அந்த போய் மாற்றி மாற்றி ஏன் கொடுக்குறான்? அப்போ தான் உலகம் இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கும், அப்போ தான் உலகம் சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் ஒரே மாதிரி இருந்தான்னு வச்சுங்களேன், இந்த செவுரா அப்படி எல்லாம் ஒரு எந்த இதுக்கும் மாற்றம் இல்லாமல், அது மனித வாழ்க்கையாக இருக்காது. ஒரு கஷ்டம் வருந்தணும், அல்லாங்கிறோம், கஷ்டம் போச்சு, காலில் அடிபட்டுச்சு, அல்லானும் சரியாயிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். மகிழ்வும் சந்தோஷமும் மனநிலைகள் மாறி 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 வருது பார்த்தீங்களா, இதுதான் அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சியான வாழ்க்கை. இரண்டுமே சேர்ந்து. யர்ஃபஉ இலைஹி அமலுல் லைலி, யுர்ஃபஉ இலைஹி, அவனிடத்தில் உயர்ந்து கொண்டு செல்லப்படுகிறது அமலுல் லைலி, இரவில் மனிதர்கள் செய்த நல்ல அமல்கள். நல்ல அமலோ தீய அமலோ, கபல அமலின் நஹாரி, பகலுடைய அமல் ஆரம்பம் செய்வதற்கு முன்பே. கொஞ்சம் நேரத்தில் நைட்லாம் நீங்கள் செஞ்சது அல்லாட்ட போயிடுது. அமலுல்லை நஹாரி கபல அமலில் லைல், இரவுடைய வேலை அமல்கள் ஆரம்பிக்கும் முன்பு பகலுடைய வேலைகள் எல்லா இடத்துலையும் உயர்ந்து செல்லப்படுகின்றன. பட்டோலைகளை மலக்கள் எழுதி கொண்டு போவாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரியாதா? நீ செய்யும் போதே உமா தக்கூனு விஷானின், நீ எந்த வேலையில் ஈடுபடுவதும் இல்லை. உமா தத்துலு மின்ஹு மின் குர்ஆனின் லா தஅமலூன மின் அமலின்
இல்லா குன்னா அலைக்கும் ஷுஹூதுன்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் நான். அப்போ அல்லாஹ் தாலா மலக்குகளை வச்சு அதை எழுதி கொண்டு பட்டவலை சமர்ப்பிக்கணுமா? இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகளில் ஒரு ஏற்பாடு, நிசாமி துனியாவுடைய ஏற்பாடுகளில் ஒரு ஏற்பாடு. எல்லாமே தெரியும் அல்லாஹ்வுக்கு. நீ எந்த வேலையும் செய்வதில்லை, நான் அங்கே பார்த்து கொண்டிருந்தே தவிர. அதை செய்ய வைப்பவனும் அவனே, அந்த செயலுக்கு கூவத்து கொடுப்பவனும் அவனே, கூட இருக்கிறவனும் அவன் தான் அல்லாஹ் தாலா. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பழக்கம் மலக்குகள் எழுதி கொண்டு போய் அல்லாஹ் சமர்ப்பிப்பார் காலையிலும் மாலையிலும். ஹிஜாபுஹு அந்நூர், அல்லாஹு தாலாவுடைய ஹிஜாப் திரை நூறாக இருக்கும். அந்த நூறு என்ற திரை இருக்கிறதுனால நாம் அவனை பார்க்க முடியல. லவ் கஷஃபஹு, அந்த திரையை மட்டும் அல்லாஹ் நீக்கினால், ஏன் நீக்காமல் இருக்கிறான்? அந்த திரையை நீக்கினால் ல அஹ்ரகத் சுபஹாத் வஜ்ஹிஹி, அவனுடைய ஜாத், அவனுடைய திருமுகம்னா இங்கே ஜாத், அதனுடைய ஒளிக்கற்றைகள், சுபஹாத்னா ஒளிக்கற்றைகள்னு அர்த்தம். ஒளி வீச்சுக்கள், மின்னல் போன்று வீசக்கூடிய ஒளிக்கற்றைகள் எரித்து விடும். மன் தஹா இலைஹி பசருஹு, அவனுடைய பார்வை எங்கே சென்று முடிகிறதோ அதுவரை. மின் ஹல்கிஹி, அவனுடைய சிருஷ்டிகளில், அல்லாஹ்வுடைய சிருஷ்டிகளில் அல்லாஹ்வுடைய பார்வை எங்கே சென்று முடியும்? பாதி நின்றுமா? எல்லாமே போய்டுன்னு அர்த்தம். அவன் பார்வைப்படாத இடமே இல்லை. அப்போ அல்லாஹ்வுடைய நூறு என்ற திரை மட்டும் இல்லை என்றால், அவனுடைய ஒளிக்கற்றைகள், அல்லாஹ் தாலாவுடைய தாத்துடைய அந்த வேகம் எல்லாத்தையுமே எரிச்சிடும். அப்புறம் என்ன அர்த்தம்? அல்லாஹ் அதுவும் ஒலிக்கற்றை, அதுவும் நூறு தான். சுபஹாத்னா நூறு தான், அன்வார் ஒலி தான், ஒலி தான். இப்போ ஒலிக்கு ஒலி திரையா? அது என்ன நூறு, இது என்ன நூறு? அந்த நூறுடைய வேகத்தை இந்த நூறு தடுத்து அதை நமக்கு இல்லை சிருஷ்டிகளை காட்டிக்கிட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய சுபஹாத்னாலும் நூறு, அன்வார் தான், அதுவும் நூறு, ஹிஜாபும் நூறு, தடையும் நூறு. அந்த நூறு அழிச்சு விடாமல் இந்த நூறு தடுத்துக்குதுங்கிறான். இது என்னங்க இது? வா 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 பாய், இதெல்லாம் ஹாரிஃபின்கள்ட்ட போய் பாடங்களை படித்துக் கொள்ள வேண்டியது. சுருக்கமாக சொன்னால் அந்த நூறு என்ன? அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல்லால், வானம் பூமி அனைத்துடைய நூறு யாருங்க? அல்லாஹ் தாலா. இந்த நூறு என்ன? கது ஜாஅக்கும் மின் அல்லாஹி நூறும் வ கிதாபும் முபீன், அல்லாஹ்விடமிருந்து நூரை முஹம்மதி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறு உங்களிடத்திலே வந்தது. இந்த நூறு அந்த நூரை சாந்தமானதாக ஆக்கி சிருஷ்டிகிட்ட கொடுத்துட்ருக்குது. எப்படி போல் பிரியாணி அப்படியே பிறந்த குழந்தை வாயில் வச்சு திணிச்சா என்னத்துக்காகும்? கறி, பிரியாணி, கோழி, மீன், முட்டைலாம் திணிச்சா என்னத்துக்காகும்? செத்து போய்டும். பிறந்த குழந்தை, பிறந்த 3 நாளான குழந்தை என்ன போய் அதுக்கு மீன் கறிலாம் உள்ளே வச்சு திணிச்சான், வாயில் வச்சு கரண்டி வச்சு குத்தி வர விட்டான், உள்ளே போக மாட்டேங்குது. என்னத்துக்குங்க ஆகும்? குழந்தை செத்து போய்டும், தாங்காது. அப்போ அந்த மீன், கறி, கோழி, முட்டை எல்லாத்தையும் அம்மா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டோன்னு அந்த பாலாக மாற்றி அந்த குழந்தைக்கு கொடுத்தா குழந்தை சந்தோஷமாக குடிச்சிக்குது. இது அத்தனை சத்து அதில் போயிடுச்சு பாருங்கள். அப்போ அல்லாஹ்வுடைய நூறு இருக்கு, அதை தாங்கக்கூடிய சக்தி சிருஷ்டிகள்கிட்ட இல்லை. இப்போ முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வாங்கி அதை மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஆக்கி கொண்டு கொடுக்குறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய ஒரு ஜாத்துடைய நூறு அன்வார், ஜாத்துடைய அன்வார்னு எதுங்க? சிஃபாத்து. அவன் சிஃபாத்துகள் எதையுமே சிருஷ்டிகள் தாங்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளில் ஒரு சின்ன இல்லை, அதுவும் ஒரு சிஃபத்து, சின்னது பெருசுலாம் கிடையாது. கலாம் ஒரு சிஃபத்து. லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின், இந்த குர்ஆனை நான் மலையின் மீது இறக்கினால் ரைத்தோ ஹாஷியம் முத்தசத்தியன் மின் ஹஷியத்தில்லா, அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் இந்த மலை வெடித்து சிதறி துண்டு துண்டாயிரும்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு வசனத்தை கூட தாங்க முடியாது. இப்போ அந்த வசனம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்குச்சு. பெருமானுடைய புனித உள்ள மலையை விட ஸ்ட்ராங்கானது. அது அந்த கலாமை ஏற்றுக்குச்சு. அந்த நூறு ஹிஜாபு அந்நூறு அதை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ அதை எளிமையான முறையில் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வாயிலிருந்து வந்துச்சு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போ நம்ம சின்ன குழந்தைங்க கூட அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் 3 வயசு பிள்ளையும் சொல்லுது. வெடிச்சு செதறது இல்லையே, மூளை வெடிச்சிருச்சா, ஹார்ட் வெடிச்சிருச்சா? இல்லை, இது கலாமே ரசூல் ஆயிடுச்சு. கலாம் உள்ளா இருக்கே, அது கலாமே ரசூலாய் நம்மள்கிட்ட வந்திருக்கு. அதனால அது நமக்கு தாங்கி சிருஷ்டிகள் தாங்கிக்கிச்சு. இல்லைன்னா வெறும் அல்லாட ஒரு கலாம் மொத்த உலகம் தாங்க முடியும். வந்தஹா இல்லை பசரு, எல்லா சிருஷ்டியும் எரிஞ்சு போயிடும். மலையே வெடித்து செதறின்னு சொல்கிறான் இல்லையா? இப்போ நம்ம இதயம் என்ன துண்டு துண்டாயிரும். இப்போ கலாமுல்லா கலாமே ரசூலாக ஆகி நம்மள்கிட்ட வந்தனால நம்ம இதயம் தாங்குகிறது, குழந்தைகள் ஓதுகின்றன. கலாமுல்லா இருக்கே, அதுக்கு சவுத்து கிடையாது. கலாம் ரசூலுக்கு சவுத்து இருக்குது, சத்தம் இல்லை, அதற்கு வடிவம் இல்லை. கலாமே ரசூலுக்கு வடிவம் இருக்குது. கலாமுல்லாவை எழுத முடியாது, கலாமே ரசூலை தான் எழுதலாம். குர்ஆன் எழுதப்பட்டனா கலாமே ரசூல் தான். கலாமுல்லா இருக்கே, அதுக்கு வார்த்தை கிடையாது,
வார்த்தைகள் இல்லை, ஜும்லாக்கள் இல்லை, அதுக்கு மொழி கிடையாது. கலாமுல்லா அரபி கிடையாது. அது அரபியோ ஹிந்தியோ ஃபார்சியோ உருதோ ஹீப்ருவோ கலாமுல்லா அதுக்கு மொழி கிடையாது. கலாமே அரபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபி அல்ல, கலாமுல்லா ரசூலில் பட்டு வரும்போது அரபியாக வருது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்சிக்காரங்க இருந்தாங்கன்னா அந்த கலாம் ரசூலில் பட்டு வரும்போது ஃபார்சியாக வரும். ஒரு கண்ணாடி சிகப்பு கண்ணாடியாக இருக்குது, சூரிய ஒளி அதில் பட்டு. சூரிய ஒளி என்ன கலரு? என்ன கலரு? மஞ்சள் கலரு. பார்த்தனி சூரியன் மஞ்சளாக இருந்துச்சு. பார்த்தனி அது ஒரு படத்தில் போட்டிருப்பானு சில மஞ்சளாக, அதை பட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது மஞ்சளாக பார்த்தேனி. மதிய சூரிய ஒளி வீசுது, அதை மஞ்சள் கலர் கண்ணாடி வச்சா கீழே எப்படி இருக்கும்? பச்சை கலர் கண்ணாடி வச்சா, சிவப்பு கலர் கண்ணாடி வச்சா சிவப்பாக இருக்கும். சூரிய ஒளி என்ன கலரு? இப்போ இந்த பேப்பரில் சூரிய ஒளி பட்டுச்சுன்னு வச்சுங்க, மஞ்சள் தெரியுமா? மாலை மயங்கும் நேரத்தில் சூரியன் லைட்டாக மஞ்சளாக இருக்குங்க, அப்போ சொல்கிறார். சூரியன் வெள்ளையாக இருக்கு இல்லையா, அப்போ என்ன கலர் சூரியன்? என்ன ஒளி? அது கலரே கிடையாது அதுக்கு, சூரிய ஒளிக்கு. அது எதில் படுதோ, எந்த கண்ணாடியில் படுதோ அந்த கண்ணாடியை பற்றி பிரதிபலிக்கிற மாதிரி ரசூல் அரபியில் பட்டுச்சு. அது வெளியே வரும்போது அந்த கலாம் அரபியாக வருது. இன்னும் அன்சல்னாகும் ஃபி அரபியும் முபீன், பிலிசானின் அரபியும் முபீன், தெளிவான அரபி மொழியில் இறக்கி வைத்தோம். அது அரபியா? கலாமுல்லா அரபி கிடையாது. அல்லாவுடைய கலாம் அரபி கிடையாது. அது எதில் வருதோ அதுதான் கலாமே அரபி. ஹிஜாபு நூர், பெருமானார் நூறு முகம்மதியில் பட்டு வரும்போது அது அரபியாதுன்னு அரபியாக வருது. அது தௌராத்து மூசா அபுரானி பாஷையில், ஹீப்ரு பாஷையில் இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹீப்ரு பாஷை. அவர்களில் அந்த கலாம் பட்டவுடனே தௌராத் ஹீப்ரு பாஷையில் வந்துருச்சு. கலாமுல்லா ஹீப்ருவும் கிடையாது, யூனானி கிடையாது. ஜபூர் தாவூத் யூனானி, இஞ்சில் ஈசா சுரியானி, ஃபுர்கான் முகமது அரபானி. அப்போ அது யூனானியும் கிடையாது, ஹீப்ருவும் கிடையாது, அரபும் கிடையாது, இதுவும் கிடையாது. யாரில் படுதோ வெளிவரும்போது அந்த பாஷையில் வெளியே வருது. சரி வாங்க அதில் போயிட்டு நம்ம பாடத்தை ஓட முடியாது. இப்போ இந்த 4 பக்கம் ஓதி ஆகணும். சரி, இந்த ஹதீஸ் இருக்குங்களே, மன்தஹா இலி பஸ்ரு மின் ஹல்வி, ரவாஹு முஸ்லிம் ஷரீஃபுடி ஹதீஸ். இந்த ஹதீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது சில பேர் அஃதலுல் ஹாதீஸ், சையீதுல் ஹாதீஸ். எப்படி குர்ஆனுடைய ஆயத்து சூரத்துல் ஆயத்துல் குர்சியா, குர்ஆனுடைய ஆயத்துக்களின் இதயம், ஆயத்துகளுடைய தலையான ஆயத்துன்னு சொல்கிறாங்களோ, அது மாதிரி இது ஹதீஸுகளை தலையானது. ஏன்னா அதுலேயும் அல்லாஹ் தஆலா ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் பற்றி செய்தி சொல்லியிருக்கிறான். இதுவும் அல்லாஹை பற்றிய ஞான ரகசியங்களை சொல்லக்கூடிய ஆயத்து என்பதற்காக வேண்டி இது சையீதுல் ஆயத் என்று முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி தன் மிர்காத்தில் எழுதுகிறாங்க. வன் நபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுல்லாஹி மல்ஆ, அல்லாஹ்வுடைய கைகள் நிரம்பியது. லா தகீதுஹா, அந்த கைகளை அந்த செல்வங்களை குறைத்து விடாது. நஃபகத்துன், எந்த விதமான அல்லாஹ் தஆலா அள்ளி தருகிறானே, செலவு செய்கிறானே, மக்களுக்கு தருகிறானே, இந்த செலவு செய்வதாகிறது குறைத்து விடாது. சஹா உல் லைலி வன்னஹாரி, இரவு பகலாக அள்ளி வீசுவது, கொட்டுவது. சப்ப அப்படின்னா கொட்டினான்னு அர்த்தம். சஹானா மழை கொட்டுவது போன்று அள்ளி தெளிப்பது. மக்களுக்கு எவ்வளோ நியமத்தில் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான் இல்லையா, அதனால் குறைந்து விடுமா அல்லாஹ் நியமத்து? குறையாது. அரைத்தும், நீங்கள் பாருங்கள், மா அன்ஃபக முது ஹலகஸ்ஸமா வல் அர்ல், வானங்கள் பூமி அனைத்தையும் படைத்ததிலிருந்து அல்லாஹ் இதுவரைக்கும் என்னவெல்லாம் செலவு செய்தானோ, ஃபைன்னஹு லம் யகில் மாஃபி எதிஹி, அது அவனுடைய கையில் இருந்தும் எதையும் அணு அளவும் குறைக்கவில்லை. வகான அர்ஷுஹு அலல் மாய், அவனுடைய அர்ஷ் அதற்கு முன்பு தண்ணீரின் மீது இருந்தது. எதிஹில் மீசானு, அவன் கையில் தான் எடை தராசு இருக்கிறது. யஹ்ஃபிது எர்ஃபு, சிலருக்கு தாழ்த்துகிறான், சிலருக்கு உயர்த்துகிறான் தராசை. இப்போ அல்லாஹுடைய அரிசி எப்படி தண்ணிக்கு மேலே இருந்துச்சு? தண்ணி எப்போ படைச்சான் அல்லாஹ் தஆலா? அதெல்லாம் அல்லாஹு ரசூலு ஆலம். அப்படி ஈமான் கொண்டுங்க. அவன் சில ரகசியங்கள்லாம் சூஃபியாக்கிட்ட போய் கேட்டுங்க. இப்போ விரிவாக நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா இங்கே விரிவு இல்லை. ஒவ்வொரு ஹதீஸுக்கும் ஒரு நாள் பயான் செய்யக்கூடிய விரிவான விளக்கங்கள் சொல்லவில்லை. பொருள் சொல்லுகிறோம், அதற்கும் விளக்க வேண்டுமா மீண்டும் கேட்டுக்கொள்ளுங்கள். ஃபி ரிவாயத்தில் முஸ்லிமின், இன்னொரு ரிவாயத்து வருது முஸ்லிம் ரிவாயத்தில், எமீனுல்லாஹி மல்ஆ, அல்லாஹுடைய கை வலது கையாகிறது, நிரம்பியதாக இருக்கிறது.
இப்போ வலது கைனா இடது கை, அல்லாஹின் வலது கை நிரம்பியதாக இருக்குன்னு அல்லாவுடைய இடது கை. கில்தா எதைஹி யமீனு ஹதீஸ் இப்படி வருது. அல்லாவுடைய 2 கையுமே வலது கை தான். இது எப்படி பை ஹதீஸில் நீங்கள் இதெல்லாம் வந்து தனியாக கற்பனை செய்யுங்க உட்காந்து. இப்போ 2 கை வலது கை என்ன, இப்போ நமக்கு இடது கை இந்த பக்கம் இருக்குது, அல்ல இந்த கையும் ஜாயின் பண்ணி இங்கே 2 கை இருக்குது, அப்படியா நவுதுபில்லா அப்படிலாம் ஒன்றே மாதிரி கற்பனை செய்யாத. யமீன் என்றால் முபாரக் என்று பொருள். வலது திசை இல்லை அல்லாவுக்கு. வலது இடது மேல் கீழ் முன்பின் என்று திசைகளை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். அல்லாவுக்கு முன்னாடி, அல்லாவுக்கு பின்னாடி, அல்லாவுக்கு மேலே, அல்லாவுக்கு கீழே அப்படிலாம் கிடையாது எதுவுமே. அவன் எங்கும் நிறைந்தவன், இல்லாத இடமும் இல்லை. வணங்குச்சா. அப்போ அதனால இங்கே யமீன் என்றால் முபாரக்குன் பரக்கத்துக்குரியதுன்னு பொருள். ஒரு ஹதீஸ் வருது, வலது கை இடது கை இல்லை, 2 கையுமே அல்லாஹ்வின் கை வலது கை தான், 2மே முபாரக்கான கை தான். யமீனுல்லாஹி மல்லா, அல்லாஹுடைய வலது கையாகிறது, நிரம்பியதாக இருக்கிறது. கால இப்னு நுமைர் மல்ஆனு, மல்ஆனா அது நிரம்பியது என்று பொருள். சஹாஉன் லா யகீலுஹா ஷையுல் அல்லைல வன்னஹார, இரவோ பகலோ அவனுடைய அந்த அள்ளி கொட்டுதலாகிறது, அவனுடைய நியமத்திலிருந்தும் எதையும் அணுவும் குறைத்து விடாது. வஅன்ஹு அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சுயில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் தராரில் முஷ்ரிகீன், முஷ்ரிக்கீன்களுடைய குழந்தைகளை பற்றி பெருமானிடம் கேட்கப்பட்டது. காஃபிர்கள் பெற்றெடுத்த குழந்தைகள், குழந்தை பருவத்திலே இறந்து போயிட்டாங்க, 5 வயசு 4 வயசுல, இவர்கள் செல்லும் இடம் எங்கே? கால பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹு அஅலமு பிமா கானூ ஆமிலீன், அவர்கள் பின்னால் என்ன செய்வார்கள் என்பதை அல்லாஹ் தான் அறிவான். இனி அதன்படி அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். நாம் தீர்ப்பளிக்க எந்த உரிமையும் கிடையாது. எந்த குழந்தையாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், குழந்தையாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும், இவங்க சொர்க்கம் போவாங்க, இவங்க நரகம் போவாங்க என்று தீர்ப்பளிக்கிற உரிமை நமக்கு இல்லை. தீர்ப்பு நாளின் அதிபதி யார்? ஒருத்தன் தான், மாலிக் யௌமித்தீன். யாரை பார்த்து இவங்க நரகம் போவாங்க என்று சொர்க்கம் போவாங்கன்னு நாம் சொல்ல முடியாது. ஆனால் பெருமானார் ஒரே கேள்விக்கு பல முறை பல மாதிரி சொல்லியிருக்காங்க. முஷ்ரிக்கீன்கள் பெற்றெடுத்த குழந்தைகளை பற்றி சொல்லும்போது சில நேரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகம் செல்வார்கள் வாப்பா மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் அல்லாஹ் தான் அறிவான் அவர்களை பற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில நேரங்களில் குல்லு மௌலுது யூலுது அல்லா ஃபித்ரத்தில் இஸ்லாம், அனைத்து குழந்தைகளும் பிறக்கும்போது, குழந்தையாக பிறக்கும்போது இஸ்லாத்தில் தான் பிறக்கின்றன. அந்த அடிப்படையில் முஷ்ரிக்கீங்களுடைய குழந்தையாக இருந்தாலும், காஃபிருடைய குழந்தையாக இருந்தாலும், குழந்தை பருவத்தில் இறந்து விட்டால் அவங்க சொர்க்கம் போவாங்கன்னு தெரியுது. எதுதான் உண்மை? அல்லாஹுக்கு தான் தெரியும்ட்டாங்க ஒரே பேச்சு. அல்லாஹு அலம். وعن عبادة بن الصامت رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن أول ما خلق الله القلم, அல்லாஹ் முதலில் படைத்த சிருஷ்டியாகிறது பேனாவாக இருக்கும். ஒரு சில ரிவாயத்துகளில் அர்ஷின்னு வருது, சில ரிவாயத்துகளில் அல் மான்னு வருது, சில ரிவாயத்துகளில் நூற நபியிக்க, நபியுடைய நூறு அப்படின்னு வருது. அக்கல் என்று சில ரிவாயத்து வருது. அவ்வளமா ஹலக்கல்லாஹு அக்கல், அக்கலை படைத்தான். என்னங்க, எல்லாமே இஸ்திலாஹில் ஒரே ஒரு வார்த்தை குறிக்கிறது தான். நூரை முகம்மதிக்கு தான் பல பேர், கலம் என்று ஒரு பேர், அக்கல் என்று ஒரு பேர், எல்லாம் அதனுடைய பேர்கள் தான். அர்ஷுன்னு ஒரு பேர் இருக்குது அதுக்கு. இப்போ காரல்லஹு, அந்த பேனாவை பார்த்து அல்லாஹ் சொன்னான், உக்துப், நீ எழுதுவாயாக. இப்போ கால, அந்த பேனா கேட்டது, மா அக்துபு, நான் எது எழுதுவது ரப்பே? கால, அல்லாஹ் சொன்னான், உக்துபுல் கதர், விதியை எழுது. கதப, அந்த பேனா எழுதியது, மா கான, எது நிகழ்ந்ததோ அவற்றையும், ஒமாஹோ காயினுன் இலல் அபது, அபது வரை எதெல்லாம் நிகழ இருக்கிறதோ. பை அபதுன்னு அர்த்தம் பை நாயிதா நிஹாயா, முடிவே இல்லாத காலம் வரை. முடிவே இல்லாத காலம் வரை எழுதி முடிக்குமா? அது முடிவே இல்லை, காலத்துக்கு முடிவில் எழுதித்தானே இருக்கும். பை அபதுன்னு என்ன பை? முடிவு இல்லை. சர்மதன் இலா யௌமில் கியாமா, நீண்ட காலம் அபதன். ஹாலிதீன் ஃபீஹா அபதா, அபதுனா என்றென்றுக்கும். லா இலா நிஹாயா, முடிவே இல்லாமல். ஃபினிஷிங் கிடையாது. எதுக்கு ஃபினிஷிங் இல்லையோ அது எழுத சொன்னால் எப்படி எழுத முடியுமா உன்னால்? 1 2 கடைசி வரைக்கும் எழுது, 1 2 அப்படின்னு சொல்லிட்டேன். பேனா நோட்டை கொடுத்து 1 2 கடைசி நம்பர் வரைக்கும் எழுதிட்டாப்பா அப்படின்னு. எப்போ முடியும் பேனா? நோட்டு தான் முடியும், எழுத்து முடியுமா? நீ 1 கோடின்னு எழுதிட்ட, அடுத்த நோட்டு அது நோட்டு முடிஞ்ச போயிடும். அடுத்த நாட்டில் 1 கோடியே 1, 1 கோடியே 2,
அந்த நோட்டு 10 கோடின்னு முடிஞ்சிச்சு. நோட்டு முடிஞ்சிடும். நோட்டு முடிஞ்சிடும், மை காலி ஆயிரும். எழுத முடியுமா? 10 கோடி எழுதி முடிச்சாச்சு. மூச்சு வாங்க எழுதி முடிச்சிட்டாரு. அடுத்த நோட்டு வாங்கி 10 கோடியே 1, 10 கோடியே 2, இது 100 லட்சம் கோடி வரைக்கும் எழுதியாச்சு. அடுத்த நோட்டில் 100 லட்சம் கோடியே 1, 100 லட்சம் கோடியே 2. என்றைக்கு முடியுது? என்றைக்குமே முடியாது. கோடி 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 கோடியே கோடியே கோடி, அதுவே 1. அது அத்தனை கோடியே 1, அத்தனை கோடியே 2. எவை கோடி 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 கோடின்னு எழுதினா அதுவே 1, அத்தனையே 1, அத்தனையே 2ன்னு போயிட்டு தானே இருக்கும். இன்னைக்கு முடியும். அபது முடியவே முடியாது. இன்ஃபினிட்டி. பேனா காலியாயிரும், மூட்டு காலியாயிரும். அப்போ எதை எழுத சொன்னா தெரியல. மாஹுவ காயின், எது நிகழ்ந்ததோ, ஒமாஹுவ காயின் இல்லை அபது, இன்ஃபினிஷ் காலத்தில், முடிவற்ற காலத்தில் நிகழ இருப்பதையும் எழுது என்று அல்லாஹ் சொன்னான். அப்போ எங்க ஜஃபல் கலம் எவங்கிங்க பை? பேனா காய்ந்தது காயவே காயாது. 7 வானங்கள் 7 பூமி, உலகத்தில் எல்லா கடலையும் மையாக்கி ஊற்றுறாலும் எல்லாம் முடியாதுன்ட்டான். கலிமாத்து ரப்பி, அல்லாவுடைய கலிமாத்த முடியாதுன்ட்டான். அப்புறம் எப்படி பேனா காயும்? ஜஃபல் கலம் வந்திருக்கு, பேனா காய்ந்து விட்டதுன்னு. அதே எடுங்க, அது ஜஃபல் கலம். பேனா எப்படி காயும்? எழுதித்தானே இருக்கும். என்ன பை சொல்லுங்க பை? அப்போ ஜஃபல் கலம் எப்படி சொன்னாங்க? சொல்லலாம் எழுதி கொண்டே தான் இருக்கும் பை. எப்படின்னு அர்த்தம்னா, ஜஃபல் கலம் பேனா காய்ந்து விட்டது அவரவர்கள் விஷயத்தில். அது விஷயம் போயிட்டு தான் இருக்கும். துனியா 3ஆம் தேதி முடியுதுன்னு வச்சுக்கோங்க. அதோட அந்த துனியாவோட விஷயம் எழுதி முடிஞ்சில்ல, அதுக்கடுத்து ஆக்கிரத்தில் எழுதும். அது விஷயத்தில் அப்துல் சத்தார் அந்த அவர் இன்னைக்கு மூத்தவருக்கு, அவர் விஷயத்துக்கு பேனா முடிஞ்சு காலி. அதுவும் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த துனியாவுடைய மேட்டர் காலி. ஜஃபல் கலம். இன்று அவர் எதை சந்திப்பார் என்பதை பற்றி பேனா காய்ந்து விட்டது, எழுதி முடிந்து விட்டது. அந்த பேனா அன்றைய விஷயத்தை எழுதி முடிது, அடுத்த நாள் விஷயம் எழுதிட்டு இருக்கும். மௌத்து வரைக்கும் எழுதி ஜஃபல் கலம் சீல் வச்சாச்சு அந்த பேனாவுக்கு. உஜ்மில அது சீல் வைக்கப்பட்டு விட்டது. ஆனால் மௌத்துக்கு பின்பு அடுத்த அது சாப்டர் 2, அது சாப்டர் க்ளோஸ். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் க்ளோஸ்ன்னு அர்த்தம். பாகம் 2 2.0 பை அது நினச்சிங்களா? இது அடுத்த பாயிண்ட். அது 1, இது 2வது பாகம் சொல்கிறதில்ல. ஃபஸ்ட்டு பாகம் முடிஞ்சு, இது பிகினிங். அது அடுத்த செகண்ட் வேல்யூ. மூத்து வரைக்கும் பிறந்திருந்து மூத்து வரைக்கும் எழுதியாச்சு ஃபஸ்ட்டு வேல்யூ. மூத்துக்கு பின் அடுத்து சாப்டர் 1 மூத்தாகி விட்டார், அங்கேருந்து ஆரம்பிக்கும். வழக்கில் மூத்து வரைக்கும் இத்தனை பேர் தூக்கிட்டு போகிறாங்க, இங்கே உள்ளே வைக்கிறாங்க. அதோட எது வரைக்கும் போகும்? கபரில் இந்த நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு. எல்லாம் உணவுகள் கொடுக்கப்பட்டுச்சு. கபரில் ஒரு காலையில் நாஷ்டா இட்லியும் சட்னியும் கொடுக்கப்பட்டது. எல்லாம் கபரில் இருக்குது, எல்லாமே இருக்குது கபரில். இந்த ரபியும் ரிசக்கூன், கபர் ரிசக்கு தரப்படுவார்கள். வந்துங்களா? சட்னி, சாம்பார், பூரியும் 2 கிழங்கும் கொடுக்கப்பட்டது கபரில். அது வலித்து சாப்பிட்டார். அதுவும் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு, எல்லாம் வேணும். எது வரைக்கும்? இலா இன்திஹாய சூர், கடைசியில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சூர் ஊதினார்கள். இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் முடிந்தது. சாப்டர் க்ளோஸ்டு. முத்திரகுத்தியாச்சு பேனா. அடுத்த சாப்டர் 3 எங்கே? ஹஷர், மீண்டும் சூர் ஊதப்பட்டது, அங்கேருந்து ஆரம்பிக்கும். இக்காலம் ஊதப்பட்டது. ஒன்ஃபிஹி சூரி ஊதப்பட்டது, அனைவரையும் எந்திரிச்சு அல்லாஹ் முடிக்கிறான். மம்பாசனா மரகதினா ஹாதா, எங்களுடைய இந்த மன்னர் இருந்து யார் எங்களை எழுப்பி நாம் கேட்க தானங்க போகிறோம். ஹாலு ஹாதா மம்பாசனா மரகதினா ஹாதா மாவாதர் ரஹ்மான் வசலக்கல் முர்சலூன். ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் வாக்குறுதி அளித்தானே, அதுவும் நபிமார்கள் சொன்னாங்களே அன்றைய நாளாக இருக்கும் என்று அல்லாஹ் கேட்பானே, நடக்கதான் போகுது நமக்கும். சாப்டர் 3 விசாரணை. அங்கே மிசான், இடைத்தராசு, சிராத்துல் முஸ்தகீம். எது? இன்திஹா இலல் ஜன்னா, சொர்க்கம் வரைக்கும் முடிஞ்சிச்சு சாப்டர் 3. அடுத்து சொர்க்கத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். சாப்டர் 4, அங்கே 4வது சாப்டர் ஆரம்பிக்குது. இப்படி எல்லாம் தனித்தனி சாப்டர் இருக்குது, தனித்தனி பாகம். பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 எல்லாம் நடக்குது. அல்லாஹ் அக்பர் கபீரா. நினச்சி பார்க்கும்போது ஏன்டா பிறந்தோன்னு இருக்குது.
நான் ஒரு மூமினுடைய ஒரு உடலில் ரோமமாக பிறந்திருக்கக்கூடாதா, இந்த மரத்துடைய இலையாக பிறந்திருக்கக்கூடாதான்னு உமர் நாயகம் கேட்டாங்களே, அது எவ்வளோ நியாயமானது நமக்கு தான் தெரியுது. ஏன்னா இப்போ செகண்ட் சாப்டர் ஓடிட்டு இருக்கு. முதல் சாப்டர் அம்மாவோட வயிற்றுலேருந்து பிறந்திருந்து வெளியே துனியாவில் வந்த வரைக்கும் ஒரு சாப்டர் க்ளோஸ்டு, பாகம் 1 முடிஞ்சு. இப்போ 2.0 ஓடிட்டு இருக்கு. அடுத்து 3.0 அது நடக்கும். 3வது சாப்டர் கபருடைய சாப்டர், 4வது சாப்டர் ஹஷர், 5வது சாப்டர் லா துமினு மக்கரல்லா, அல்லாவுடைய சூழ்ச்சியை விட்டு அச்சம் தேர்ந்திருக்காதில் ஹத்தா தரா கதமைக்க இல் ஃபில் ஜன்னா, உங்கள் 2 காலும் சொர்க்கத்திலே நீங்கள் பார்க்கும் வரையிலே, அப்போ தான் ஒரு நிம்மதி. சொர்க்கத்துக்கு வந்துட்டோமா நம்மளாமா, அட சொர்க்கத்துக்குள்ளே வந்தாருமா, 2 காலம் உள்ளே வந்துருச்சா, ஒரு கால் வெளியே இருந்தாலும் ஒரு கால் உள்ளே இருக்குது, ஒரு கால் வெளியே இருக்குது. அப்போ அல்லாஹ் நீ உன்னுடைய பாவங்களுக்கு ஒரு கால் தண்டிக்கலாம், ஒரு கால் அவனை தண்டிக்கலாம், ஒரு கால் அல்லாஹ் அவனை தண்டிக்கலாம். இழுடா இங்கே உள்ளே போட்டுடா இழு சொல்லலாம், ஒரு கால் உள்ளே இருக்குது பை. அப்போ அல்லாஹ் நினைத்தாலும் ஒரு கால், இங்கே ஒரு காலுக்கு என்ன அர்த்தம், ஒரு வேலை, ஒரு காலம் காலம், ஒரு காலம் ஒரு வேலைன்னு அர்த்தம். அங்கே ஒரு கால் உள்ளே இருக்கும்போது ஒரு கால் அல்லாஹ் நாடினால் தண்டிக்கலாமா இல்லையா, தண்டிக்கலாம். அதனால 2 காலம் உள்ளே போயிட்ட அல்ல விட்டாயா நம்மளையா, படி தெரியாமல் விடலை, தெரிஞ்சே விட்டுருக்கான் நம்மளையா. நம்மளாம் வண்டவாளம் தண்டவாளம்லாம் எல்லாம் எல்லாமே தெரியும். படைக்கிறதுக்கு முன்னாடியே பேனாவை கண்டுபிடிச்ச முன்னாடியே அல்ல பேனா ஃபஸ்ட்டு உண்டாக்கி அவ்வளோ மகளக்கல்லா அவ்வளோ கலமை எழுதுன்னும் போது நம்ம வண்டவாளம் தண்டவாளம்லாம் ஃபுல்லாக எழுதிருச்சு. அது எஜமா கருணையால் சொர்க்கத்துக்கு விட்டான்னு அங்கே போய் சொர்க்கத்துக்குள்ளே போய் அவனை நம்பவே முடியாது. கிளி பார்த்துக்குவாங்க, என்னடா சொர்க்கத்தில் இருக்க நம்ம, என்னடா சொர்க்கத்துக்கு வந்துட்டோம் நம்ம, அடே என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது, நாமளா மனக்கு மாற்றி இது கொண்டு விட்டாங்களா, நரகத்துக்கு அமைக்க சொன்ன கூட சொர்க்கத்துக்கு விட்டாங்களா நம்மளையா அங்கே போய் கிள்ளி பார்த்துக்குவான் மனுஷன் அவனை. ஏடா இது அது ஏன்னா ஒரு சந்தோஷம் தாங்க முடியாது, தலைகாலத்து புரியாது அவனுக்கு. சொர்க்கத்துக்குள்ளே போனோன்னே அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி, இந்த இல்லா போல அந்த அல்லாவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி கது பவ்வானா மினல் ஜன்னத்தி குரஃபா இன்னா குன்னா நகாஃபு மிர் ரப்பினா யௌமன் அபூசன் கம்தரீரா ஃபவக்காஹுமுல்லாஹு ஷர்ர தாலிகல் யௌமி வலக்காஹும் நல்ரத்தம் வஸ்ரூரா. சொல்லு பாய். அல்ஹம்துலில்லாஹ் ஸதகனா வஅதஹு அவ்ரஸனா அர்த நதபவ்வஉ மினல் ஜன்னதி ஹைஸு நஷா வ நிஅம அஜ்ருல் ஆமிலீன். இன்னா குன்னா மின் கப்லு ஃபீ அஹ்லினா முஷ்ஃபிகீன் ஃபமன்னல்லாஹு அலைனா வகானா அஸாபஸ் ஸமூம். நாங்கள் எங்கள் குடும்பத்தார் விஷயத்தில் எங்களும் பயந்து கொண்டு இருந்தோம், அல்லாஹ் எங்கள் மீது பெரும் கருணை புரிந்தான். ஃபமன்னல்லாஹு அலைனா வகானா அஸாபஸ் ஸமூம். இது கொடிய கொடிய விஷத்தை விட்டு குழும் நரகத்தை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாத்தான். ஃபமன்னல்லாஹு அலைனா வகானா அஸாபஸ் ஸமூம். இன்னா நகாஃபு மிர் ரப்பினா யௌமன் அபூசன் கம்தரீரா. இந்த கொடிய நாளை பற்றி, மகா கொடுங்கிய இந்த மஹ்ஷருடைய நாளை பற்றி எங்கள் ரப்பி விஷயத்தில் நாங்கள் பயந்து நடுங்கி கொண்டிருந்தோம். இன்னா குன்னா நகாஃபு மிர் ரப்பினா யௌமன் அபூசன் கம்தரீரா ஃபவகாஹுமுல்லாஹு ஷர்ர தாலிகல் யௌம் வலக்காஹும் நல்ரத்தம் வஸ்ரூரா. அந்த நாளின் கொடிய தீமைகளிட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். வலக்காஹ நல்ரத்தம் வஸ்ரூரா, மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அடையும்படி அல்லாஹ் அவர்களை ஆக்கினான். ஜி அப்படி ஒரு நாள் அந்த வார்த்தை நம்ம வாயில் வரணும் இன்ஷா அல்லா தாலா. ஜி அல்லாஹ் நரகத்துக்கு போயிட்டான், அங்கே போனால் அங்கே வேற மாதிரிக்கு லம் நக்கு மினல் முஸல்லீன் வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன் குன்னா நஹூது மஅல் காயிதீன் குன்னா நுகذிபு பியௌமித்தீன். நரகவாசிங்க பேசிக்கிட்டு இருப்பான். சொர்க்கவாசிங்க பேசுறது என்ன சொல்கிறான், நரகத்துக்குள்ளே போயிட்டாங்க என்ன பேசுவாங்க, லம் நக்கு மினல் முஸல்லீன், ஒழுங்கா தொழுகலையே, அல்லாஹ் எனக்கு டைம்லாம் கொடுத்தானே தொழுகலையே, லம் நக்கு மினல் முஸல்லீன் வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், உணவளிக்கவில்லையே ஏழைகளுக்கு, குன்னா நஹூது மஅல் காயிதீன், வீண் வேலைகள் மூழ்கக்கூடியவர்கள் நானும் மூழ்கி கிடந்தேனே, குன்னா நுகذிபு பியௌமித்தீன், யௌமுத்தீனை பொய்யாக்கினேனே. தாத்தான் யகீன், மூத்து வர வரைக்கும். இப்போ இங்கே எனக்கு எந்த உபயோகமும் இல்லையே, ஹுமாத்தான் பாவன ஷஃபாத்து ஷாஃபிஈனுடைய எந்த உபயோகமும் இல்லையே, யாருடைய ஷஃபாத்து எனக்கு எந்த பரிந்துரையும் காசு பண்ண எனக்கு உதவில்லையே, அப்படி அங்கே போய் அழுவோம். எங்கே நரகத்தில் போய் அல்லாஹ் தஆலா அதை விட்டு நம்மளே பாதுகாப்பானாங்க.
அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னா வ நஊது பிக மின் சஹதிக வன் நார். பயமாக இருக்குது பை. நீங்கள் ஜாலியாக உட்காந்துருக்குறீங்க, நமக்கு நினைக்கும் போதெல்லாம் குலை நடுங்குது. மஹ்ஷர்னு ஒன்று இருக்கே, மௌத்து ஒன்று இருக்குது, சக்கராத்து ஒன்று இருக்குது, அதுக்கு முன்னாடி மௌத்து இருக்குது, அப்புறம் கபர் இருக்குது, கேள்வி கணக்கு இருக்குது. ரெண்டு விழாக்களும் பின்னும்படி கபர் நெருக்கம் இருக்குது. இன்னைக்கு காலையில் கண்ணு முழிச்சோன்னு பயம் வந்துடுச்சு, கபரில் உட்காந்துருக்க மாதிரி சிந்தனை. விழாக்கள் போட்டு கபர் நெருக்கமே பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு பயம் வந்துடுச்சு. என்னடா இது மறுமை மஹ்ஷர், இப்போ கபரே எப்படி இருக்கும், மஹ்ஷர் எப்படி இருக்கும் அவ்வளோ சிந்தனை வந்துச்சு. ஹாதா இதோ இந்த மஹ்ஷர் ஆகிறது, மா வஅதல் ஜப்பாரு வா வஅதல் முன்தகிம் மா வஅதல் கஹார் ஆகிய ஜப்பார் அடக்கி ஆளக்கூடிய கொடூர மனசுடைய பழிக்கு பழி வாங்கக்கூடிய அந்த அல்லாஹ் வாக்குறுதி அளித்தானே வரும்னு சொன்னானே, அந்த மஹ்ஷர் வந்துருச்சுடா அப்படி சொல்ல அல்லாஹ் சொல்லும் போது காலு மம்பாசனா மறுக்கதினா, இது எங்கள் கபரை விட்டு எங்களை எழுப்பியது யார் என்று அவர்கள் கேட்பார்கள். மம்பாசனா மறுக்கதினா ஹாதா மாவு அதர் ரஹ்மானு, ரஹ்மானாகிய அல்லாஹ் வாக்குறுதி அளித்தானே அந்த நாள் வந்து விட்டது. எந்திரி ரஹ்மான் ஆகிய இந்த வார்த்தை ஹாதா மா வாதல்லான்னு சொல்லல, அல்லாஹ் வாக்குறுதி அளித்தது. அது மா வாதல் கஹார், மா வாதல் ஜப்பார், மா வாதல் முன்தகிம், மா வாதல் மாலிகுல் முல்க், மா வாத மாலிகுல் யௌமித்தீன், எத்தனை வார்த்தை இருக்கு. ஹாதா மா வாதர் ரஹ்மான் வ சதகல் முர்சலூன், ரஹ்மான் சொன்ன வாக்குறுதி அந்த வார்த்தையை நினைவூட்டுது. மா வாதர் ரஹ்மானு பி ரஹ்மதிஹி, உனக்கு அருள் புரிவதாக வாக்குறுதி அளித்தானே அந்த நாள் வந்துருச்சு வாயா. இப்போ இங்கே வந்து அல்லாஹ்வின் ரஹ்மத்தை நீ பாரு, அல்லாஹ் எப்பேற்பட்ட கருணையாளன்னு பாரு, அதுதான் மஹ்ஷர் வச்சுருக்கேன். இல்லைன்னா அல்லாஹ்தால எந்திரிச்சோன்னு நேராக விசாரணை கைதிகளுக்கு விசாரணை தேவை, நேரம் சொல்கிறதுக்கு அனுப்பிச்சுட்லாம், நேரத்துக்கு அனுப்பிச்சிடலாம். இல்லை யார் எல்லா பட்டவாளியும் இருக்குது, விசாரணை ஒன்று தேவையே இல்லையே. அவரவருடைய பட்டோலைப்படி அவரவருடைய செய்த ஏடுகளின்படி நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு அமுச்சு விட்டுலாம். இல்லை வேலை முடிஞ்சில்ல, விசாரணை ஏன்? அவன் தன் கருணையை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி. சரி பாய், இப்போ நாம் வந்து ஹதீஸ் தான் ஓதணும், விளக்கானம் கிடையாதுங்க. வாங்க வாங்க வாங்க, அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு. அல்லாஹு அக்பர் கபீரா எங்கேயோ போயிடுச்சு. ரவாஹு திருமதி வகால ஹாதா ஹதீசுன் கரீபுன் இஸ்னாதன் அப்படின்னுங்களா. வஅன் முஸ்லிம் பின் யஸார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال سئل عمر بن الخطاب رضي الله عنه عن هذه الآية. அது உமர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே இந்த ஆயத்தை பற்றி விளக்கம் கேட்கப்பட்டது. வைத அகத ரப்புக மின் பனி ஆதம மின் துஹூரிஹிம் துர்ரியத்துஹும், ஆயத்தை எடுங்க விளைஞ்சுங்களா. ஹஸரத் வைத அகத ரப்புக மின் பனி ஆதம, அல்லாஹ் ஜல்லஷாஹு தஆலா பனு ஆதம் இடத்திலே வாக்குறுதி எடுத்தான். மின் துஹூரிஹிம் துர்ரியத்துஹும், அவருடைய அனைத்து பிள்ளைக்குட்டிகளும் அவருடைய முதுகந்தண்டில் இருந்த நிலையில் அல்லாஹு தாலா வாக்குறுதி எடுத்தான். எடுங்க ஆயத்தை எடுத்தீங்களா? என்ன வாக்குறுதி எடுத்தான்? மின்துஹூரிஹிம் துர்ரியத்துஹும் வ அஷ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம், அவர்களை அவர்கள் நஃப்ஸுக்கே சாட்சியாளராக ஆக்கினான். அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்கள் ரப்பு இல்லையா என்று அல்லாஹ் தாலா கேட்டான். காலு, அவர் சொன்னால் பலா, நீதான் எங்களுடைய ரப்பாக இருக்கிறாய். ஏன் இல்லை, நீதான் என் ரப்பாக இருக்கிறாய். ஷஹிதுனா, நாங்கள் எல்லோரும் சாட்சியாளராக ஆனோம், சாட்சி சொன்னோம் என்று சொன்னார்கள். அன் தகூலு, ஏன் இவர் அல்லாஹ் தாலா உங்களை மரபம் எல்லாத்தையும் ஆதம் நபியுடைய வயிற்றிலிருந்து கொண்டு வந்து அலஸ்து பிரபிக்கும்னு கேட்டு நான் தான் ரப்புன்னு சொல்லி சாட்சி உங்களே சாட்சியாளராக ஏன் ஆக்கினான்? அன் தகூலு யௌமல் கியாமத்தி, கியாம நாளில் வந்து நின்றுக்கிட்டு இன்னா குன்னா நஹாதிஹி காஃபிலீன், நாங்கள் இதை அறியாதவர்களாக இருந்து விட்டோம், நீ தான் ரப்புன்னு தெரில, தெரிஞ்சிருந்தால் நாங்கள் ஒழுங்காக வணக்கம் வழிபாடு செஞ்சுருப்போம். ரப்பே நீங்கள் சொல்லக்கூடாது இருக்கான்னு தான் முந்தையே உங்களுக்கு நான் தான் ரப்புங்கிறத விளங்க வச்சு ஈமான் கொண்ட நிலையில் தான் துனியாவுக்கே அமுச்சு விட்டேன். முதல்ல ஈமான் கொள்ள வச்சுட்டான். அல்லா தாலா தான் ரப்புங்க தன்னை வெளிப்படுத்தி காண்பிச்சு ஈமான் கொள்ள வச்சுட்டான். இப்போ துனியாவில் பிறக்கும் போது மறந்துருச்சு ரப்பே, நீண்ட காலம் ஆயிடுச்சு இல்லை, அங்கே அலஸ்து பிரபிக்குன்னு கேட்டு 50,000 வருஷம் கழிச்சு எங்களை பிறக்க வச்சியா, மறந்துட்டோம் ரப்பே, நீ சொல்லிடுவே என்பதற்காக வேண்டி நினைவுறுத்துவதற்காக நபிமார்களையும் வேதங்களையும் எல்லாம் அமிச்சான்.
இந்த செய்தியை நினைவுறுத்த குர்ஆன் சொல்லுதா இல்லையா? குர்ஆனில் எப்படி நபிமார்கள் சொன்னாங்களா இல்லையா? நீ ஏன் ஏற்றுக்கல? அவு தகூலு இன்னமா அஷ்ரக ஆபாவுனா மின் கபலு வ குன்னா துர்ரியத்த மின் பாதிஹிம் அஃபத்துஹுலிகுனா பிமா ஃபஅல் முப்திலூன். அல்லது மறுமையினால் இங்கே வந்து யாரப்பே என்னுடைய வாப்பா அம்மா காஃபிரா போயிட்டாங்க, அவங்கள பின்பற்றி தான் நாங்கள் காஃபிரா போனோம், அவங்க செஞ்ச தப்புக்கு எங்களையும் யாரப்பே பிடிக்கிற என்று நீ கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா அவற்றை முன்பே உங்களிடத்தில் வாக்குறுதி வாங்கி உங்களே சாட்சியாளராக ஆக்கி அதை நினைவுறுத்துவதற்காக நபிமார்களையும் அனுப்பி வேதங்களையும் அனுப்பி நினைவுறுத்தி விட்டான். இந்த ஆயத்துடைய விளக்கம் கேட்கப்பட்டது. கால உமர் நாயகம் சொன்னாங்க, சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன். ஃபகால சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹலக ஆதம, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆதம் நபியை படைத்தான். சும்ம மஸஹ லஹரஹு பியமீனிஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகை தன் வலது கையை கொண்டு அல்லாஹ் தஆலா தடவி விட்டான். ஃபஸ்தஹரஜ மின்ஹு ذُرِّيَّةٌ, அங்கிருந்து அல்லாஹ் தஆலா அவருடைய குழந்தை குட்டிகளை அவங்க வயிற்றிலுள்ள எல்லா சிறு குழந்தைகளை அல்லாஹ் வெளியாக்கினான். ஃபகால சொன்னான், ஹலக்து ஹாஉலாஇ லில் ஜன்னா, இவர் அனைவரையும் சூனத்திற்காக படைத்திருக்கிறேன். வபி அமலி அஹ்லில் ஜன்னதி யஅமலூன், சுவனவாசியின் அமலை கொண்டு இவர்கள் அமல் செய்வார்கள். சும்ம மஸஅ லஹரஹு, பின்பு அல்லாஹ் தஆலா அவருடைய முதுகை தடவினான். ஃபஸ்தஹரஜ மின்ஹு ذُرِّيَّةٌ, பின்பு அங்கிருந்து ஒரு கூட்டம் வெளியானது. ஃபகால சொன்னான், ஹலக்து ஹாஉலாஇ லின்னார், இவரெல்லாம் நரகத்துக்காக படைத்திருக்கிறேன். வபி அமலி அஹ்லின் நாரி யஅமலூன், நரகவாசியுடைய அமலை கொண்டு இவர்கள் அமல் செய்வார்கள். ஃபகால ரஜுல், ஒரு மனிதர் எழுந்து கேட்டார், ஃபீமல் அமல் யா ரசூலல்லாஹ், அமல் எதுக்கு யா ரசூலல்லாஹ்? சொர்க்கவாசிகளும் முடிவாயிருச்சு, நரகவாசிகளும் முடிவாயிருச்சுன்னா அமல் எதுக்கு? ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ, அல்லாஹ் ஆகிறவன், இதா ஹலக்கல் அப்தலில் ஜன்னதி, ஒரு அடியானை சொர்க்கத்துக்கு என்று அல்லாஹ் படைத்திருந்தால், இஸ்தஅமலஹு பி அமலி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசியுடைய அமலை கொண்டு அல்லாஹ் அவரை வேலை வாங்குவான். வாழ்நாளாக சொர்க்கவாசியின் அமலே செய்வார். ஹத்தா யமூத், மூத்து வரும் வரை, அலா அமலின் மின் அமாலி அஹ்லில் ஜன்னா, சோனவாசிகளின் ஒரு அமல்களிலிருந்தும் ஒரு அமலிலே அவர் உயிர் பிரியும் வரை. ஃபயுதுகிலுஹு பிஹில் ஜன்னா, அதன் காரணமாக சோனத்தை நுழைய செய்வான். வைதா ஹலக்கல் அப்தலின் நார், நரகத்திற்கென்று ஒரு மனிதனை அல்லாஹ் படைத்தால், இஸ்தஅமலஹு பி அமலி அஹ்லின்னார், நரகவாசிகளின் அமலை அமல் செய்ய வைப்பான். ஹத்தா யமூத்து அலா அமலின் மின் அமாலி அஹ்லின்னார், நரகவாசிகளின் செயல்களிலிருந்தும் ஒரு செயல் செய்து கொண்டிருக்கும்போது அவன் மூத்தா போயிடுவான். ஏதோ ஒரு பாவத்தில் இருக்கும்போது மூத்தாக்கிடுவான், தௌபா செய்ய நசீப் இல்லாமல். ஃபயுதுகிலுஹு பிஹின்னார், அதை கொண்டு நரகில் அல்லாஹ் நுழைய செய்வான். அல்லாஹ் நம்மை அனைவரையும் நரகை விட்டு பாதுகாப்பானாங்க. ரவாஹு மாலிக் வ திர்மிதி வ அபூ தாவூத். وعن عبد الله بن عمرو رضي الله عنه قال خرج علينا رسول الله صلى الله عليه وسلم وفي يده كتابان. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள், எங்களிடத்தில் வந்தார்கள். அவங்க கையில் 2 ஏடுகளை வச்சுருந்தாங்க, 2 புத்தகங்களை. கொடு இப்படி ஒரு புஸ்தகம், இப்படி ஒரு புஸ்தகம், இப்படி கொண்டு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கிட்டு வந்தாங்க. என்னடா அது 2 புஸ்தகம் தூக்கிட்டு வராங்க, இதுக்கு எங்கேருந்து வந்துச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு பார்த்தோம். நாங்கள்லாம் கவனிச்சு. ஃபி யதிஹி கிதாபானி ஃபகால அத்ததுரூன மா ஹாதானில் கிதாபானி, 2 புத்தகம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஃபகுல்னா லா யா ரசூலுல்லாஹ் இல்லா அன் துஹ்பிரனா, தாங்கள் எங்களுக்கு அறிவிக்காமல் எங்களுக்கு எதுவும் தெரியாது யா ரசூலுல்லாஹ் என்று நாங்கள் சொன்னோம். ஃபகால சொன்னார்கள், இல்லதி ஃபி யதிஹில் யும்னா, வலது கையில் இருந்த புத்தகத்தை தூக்கி காட்டி சொன்னார்கள், ஹாதா கிதாபு மிர் ரப்பில் ஆலமீன், பாருங்கவா, இது ரப்புல் ஆலமீனுடைய கிதாப். ஃபீஹி அஸ்மாவு அஹ்லில் ஜன்னா, இதில் சூனவாசிகளுடைய பெயர்கள் இருக்கிறது. அஸ்மாவு ஆபாயிஹிம் அக்பாயிலிஹிம், அவங்களுடைய முன்னோர்கள், அவங்களுடைய கபீலா என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆதம் நபி வரைக்கும், முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு அப்துல் முனாஃப் இப்னு ஹாஷிம் இப்னு அப்துல் ரசா வருதில்ல, அப்படியே இது வரைக்கும் இப்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் ஒவ்வொருத்தர் பேரும் எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தர் பேரும் சொர்க்கவாசிகளுடைய பேர். சும்மா உஜுமில அலா ஆகிரி, மொத்த சொர்க்கவாசிகள் லிஸ்ட் எழுதி கடைசி நபரோடு முத்திரையும் குட்டப்பட்டு விட்டது. உஜுமிலன முடிக்கப்பட்டு விட்டது, முடிவு செய்யப்பட்டு விட்டது. ஃபலா யுசாது ஃபீஹிம் வலா யுன்கஸு மின்ஹும் அபதா, அதில் ஒரு நபரை கூட கூட்டவும் படாது, குறைக்கவும் படாது. அல்லாஹ் சொர்க்கவாசியில் ஏற்றிலே நம் பெயரை சேர்த்து இருள் புரிவானாக. சும்ம கால அல்லதி ஃபீ ஷிமாலிஹி,
தன் இடது கையில் இருந்த ஏட்டை பார்த்து சொன்னார்கள், ஹாதா கிதாப் மிர் ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் உண்டான கிதாபாக இருக்கும். ஃபீஹி அஸ்மா வ அஹ்லின் நார், நரகவாசிகளுடைய பெயர்கள் இருக்கிறது. வ அஸ்மா வ ஆபாயிஹிம் வ கபாயிலிஹிம், அவருடைய முன்னோர்கள் அவருடைய பெற்றோருடைய பெயர்கள் இருக்கிறது. சும்ம உஜ்மில அலா ஆஹிரிஹிம், கடைசி நபரோடு சீல் வைக்கப்பட்டு விட்டது. வலா யுஸாது ஃபீஹிம் வலா யுன்குஸு மின்ஹு அபதா, அதிலிருந்தும் எதையும் கூட்டவும் படாது குறைக்கவும் படாது. எல்லாம் முடிஞ்சு. ஃபகால அஸ்ஹாபு, சஹாபாக்கள் கேட்டார்கள், ஃபீமல் அமலு யா ரசூலுல்லாஹ், எங்கள் பேர் தான் சொர்க்கவாசினா சொர்க்கவாசி, நரகவாதி நரகவாசின்னு எழுதப்பட்டது, இப்போ நாங்கள் ஏன் அமல் செய்யணும்? நல்லா நாங்கள் சொர்க்கவாசியில் எங்கள் பேர் இருந்துச்சுன்னா அமல் செஞ்சாலும் செய்யாலும் சொர்க்கம் தான் போக போகிறோம். நரகவாசிகள் எங்கள் பேர் இருந்துச்சுன்னா அமல் செஞ்சாலும் செய்யாட்டி நரகம் தான் போக போகிறோம். நாங்கள் ஏன் அமல் செய்யணும்? இப்போ எல்லாம் விட்டுட்டு சும்மா உட்காந்துருக்க வேண்டியதான் அப்படின்னு கேட்டாங்க. ஃபீமல் அமலு யா ரசூலுல்லாஹ், நாங்கள் ஏன் அமல் செய்ய வேண்டும் என்று கேட்டார். இன்கான அம்ரு அது ஃபுரிக மின்ஹு, ஏற்கனவே அது எழுத முடிக்கப்பட்டு விட்ட ஒரு செயலாக இருக்கிற பொழுது நாங்கள் ஏன் அமல் செய்ய வேண்டும்? ஃபகால பெருமாள் சொன்னாங்க, அப்படி இல்லைப்பா, சத்திது, நீ நேரு வழியில் தொடர்ந்து சென்று கொண்டே இருங்கள். சதீதுன்னா நேர்வழி அர்த்தம், கௌலன் சதீது இல்லை. வகாரிபு, அல்லாஹை நெருங்கிக் கொண்டே இருங்கள், அது நேர்வழிக்கு நெருக்கமாக இருங்கள், ரப்பை நெருங்கிக் கொண்டே இருங்கள் அப்படின்னு அர்த்தம் கேட்கலாம். இன்ன சாஹிபல் ஜன்னா, ஒரு சுவனவாசியான ஒரு மனிதர், யுஹ்தமலஹு பி அமலி அஹ்லில் ஜன்னா, கடைசியில் சுவனவாதியுடைய அமலை கொண்டு அவருடைய காரியம் முடியும். மௌத்து நேரத்தில் சுவனவாசியுடைய அமலை செய்ய வச்சு எல்லாம் முடிக்க வைப்போம். வயின் அமல ஐய அமலின், அதற்கு முன்பு அவன் என்ன அமல் செய்திருந்தாலும் கடைசியில் ஒரு நல்ல அமல் செய்ய வச்சு அதில் அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்துருவான். அது நல்ல அமல் முன்னாடி செஞ்சுக்கிட்டே இருங்க, எப்போ மௌத்து வரும்னு தெரியாது. மௌத்து வரும்போது நல்ல அமல் இருக்கணும். நீ வைன்ன சாஹிபன்னார், நரகவாசி ஒருவன், யுஹ்தமலஹு பி அமலி அஹ்லின்னார், நரகவாசிகளுடைய அமலை கொண்டு முடிக்கப்படுவார். வைன் அமில ஐய அமலின், என்ன அமல் அவர் செய்திருந்தாலும் வாழ்க்கையில். சும்ம கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பின்பு இஷாரா செய்தார்கள். பி யதைஹி, காலக்கு இருந்தாலும் அஷாராவுடைய அர்த்தம், தன் இரண்டு கைகளால் இஷாரா செய்தார்கள். இப்போ நபதஹுமா, பை ரெண்டு கிதாப் கையில் ரெண்டு நோட்டு கையில் வச்சுருந்தாங்கல்ல, இப்படி தூக்கி போட்டாங்க. ரெண்டு போய் போட்டால் காற்றுல மறந்து காண போயிடுச்சு. ரெண்டு நோட்டு அல்லாட்டிருந்து வந்துச்சு பை அப்படின்னு சொன்னாங்க. அதை சஹாபாக்களை பார்க்க பார்க்க காண போயிடுச்சு. அப்படி நபதஹுமா, இரண்டையும் அவர்கள் இவ்வாறு போட்டார்கள், தூக்கி போட்டார்கள். சும்மா கால சொன்னார்கள், ஃபரக ரப்புக்கும் மினல் இபாத், உங்களுடைய ரப்பு தன் அடியார்கள் விஷயத்திலே முடித்து விட்டான். ஃபரீகுன் ஃபில் ஜன்னா ஃபரீகுன் ஃபிஸ் ஸஈர், ஒரு கூட்டம் சுவனத்திலே ஒரு கூட்டம் நரகத்திலே என்று எழுதி முடித்து விட்டான். ரவாஹு திர்மிதி வகால ஹாதா ஹதீஸுன் ஹஸனுன் கரீபுன் ஸஹீஹுன். 97. வஅன் அபி ஹுஸாமா அன் அபீஹி கால குல்து யா ரசூலல்லாஹ் அரஐத ருகன் நஸ்தர்கீஹா, இந்த சஹாபி பெருமாள்கிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாம் மந்திரிக்கிறோமே அத்தகைய அந்த மந்திர சொற்கள், ருக்கன்னா மந்திரம், தாயத்து ஓதி பார்க்குறது வார்த்தைகள், அவுது கலிமத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லியா ஓதி பார்த்து இஃப்னு முதுரம்ல கண்ணேறு பட்டுருச்சு. அவுது கலிமத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி மஹாமா மின் குல்லி ஐனின் லாம்மா, ஷிஃப்னு முதுரம் கண்ணேறு போயிடுது. இப்போ யா ரசூலல்லாஹ், ருக்கன் சொன்னால் இந்த மாதிரி மந்திர சொற்கள், ஆயத் ஹதீஸில் வரக்கூடிய மந்திர சொற்கள். ஆயத் ஹதீஸில் இல்லாத மந்திர சொற்கள் நாம் சொல்லக்கூடாது. அவங்க சூ மந்திர காளி காஷ் பூ ஸ்டாஷ் அதில் சில மொய்ந்தாருங்க அல்லம் சுர ஓதுறதே மந்திர சொல்லும் மாதிரி தெரியும். மாலிக்கு மித்தின்கிறானோ அதை இயாகணும், அவன் ஓதவே தெரியலப்பா. அவன் அரைத்த ருக்கன் நஸ்தர்கீஹா, ருக்கன்னா மந்திர சொற்கள், நஸ்தர்கீஹா அதை கொண்டு நாம் மோதி பார்க்கிறோமே அத்தகைய மந்திர சொற்கள். வ தவா உன் நததாவா பிஹி, தவா மருந்து மாத்திரைகள், மருந்துகள், அதை கொண்டு நாம் வைத்தியம் செய்கிறோமே அத்தகைய மருந்துகள். வ துகாத்தன், இன்னும் தடுப்பு பொருட்கள், கேடயம், இது போன்று. நத்தகீஹா, எதிரிகளிடமிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்கிறோம் அதை கொண்டு, கேடயம் போன்றவை. அல்லது பதுங்கு குழிகள், தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய மறைவிடங்கள்னு அர்த்தம். அது கேடயத்தையும் குறிக்கும், பதுங்கு குழிக்குள்ளே உள்ளே ஒழிஞ்சுக்கிறாங்கல்ல, அது மாதிரி இவைகளை விட்டு நம்மை நாம் எதிரிகளை விட்டு தற்காத்து கொள்கிறோமே அத்தகைய குழிகள், அத்தகைய கேடயங்கள்.
ஹல் தருத்து மின் கதரில்லாஹி ஷையன், அல்லாஹ்வுடைய விதியிலிருந்து எதையும் அது தடுக்குமா? அது செய்யணுமா, தேவையா? காய்ச்சல் வந்துருச்சு, மாத்திரை போட்டோம், காய்ச்சல் நல்லா போயிடுச்சா? அதுக்கு மாத்திரை நல்லா போயிருந்தால் மாத்திரை போடாட்டி நல்லா போயிடும், மாத்திரை போடாட்டியும் நல்லா போய்டும். நல்லா போகாது, மாத்திரை போட்டு நல்லா போகாது, அப்புறம் மாத்திரை இருக்குது. இந்த மாத்திரை விதியை மாற்றுமா? காய்ச்சலை மாற்றுமா? ஓதி பார்த்தா அதனால விதி மாறுமா? கண்ணு பட்டிருக்கு, ஓதி பார்த்தா நல்லா போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி? அதே மாதிரி கேடயம் வச்சா உனக்கு மரணம் வராதா? நீ சாவுதான்டா, உனக்கு சங்குதான்டா அப்படின்னு சொன்னால் என்ன கேடயம் வச்சு எங்கே ஒழிஞ்சாலும் அடிபட்டு செத்துருவேன். இன்றைக்கி சாவு இல்லைன்னா நீ எதுவும் வைக்காமல் நேரடியாக நெஞ்சு நிமித்தி நின்றாலும் உனக்கு சாவு வராது. அப்போ இது கேடயம். இப்போ இவ்வாறு நாம் தடுத்து கொள்கிறோம். வியாதியை தடுப்பதற்கு ஓதி பார்க்குதலும், மருந்து மாத்திரை சாப்பிடுவதிலும் இந்த அழகான கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். கேடயங்களை பயன்படுத்துவதும் விதியை தடுக்குமா? அல்லாஹ்வுடைய தக்தீர் தடுக்குமா இவைகள் என்று கேட்டார்கள். கால பெருமாள் ரொம்ப அழகாக பதில் சொன்னாங்க. ஹியமின் கதர் இல்லாய், அதுவும் அல்லாஹ்வுடைய விதி தான் பாட்டான். நீ கேடயம் வச்சிருப்ப, அதனால் உன்னைக்கு அவன் அம்பு எறிவான், அவன் நெஞ்சில் படாமல் அந்த கேடயம் அவனை தடுத்துக்கும், நீ மூத்த போக மாட்டேன். அதுங்கிறது அதுவும் விதியில் இருக்குது. அதுவும் விதியில் உள்ளது தான். உன்னை நல்லா காப்பாற்றுவான். அதுக்கு சபப் எதை வேணும்? இந்த சபபின் மூலமாக உனக்கு மரணம் வரும், இந்த காரணத்தின் மூலமாக. எதையோ ஒரு காரணம். அப்போ அல்லாஹ் தஆலா காரியங்களை நடத்தக்கூடியவன், அதற்கென்று ஒரு காரணங்களையும் அவனை உற்பத்தி செய்யக்கூடியவன். அந்த காரியங்களும் அந்த காரணங்களும் விதியில் உள்ளவைதான். ரவாஹு அஹ்மத் வ திர்மிதி இப்னு மாஜா. வஅன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال خرج علينا رسول الله صلى الله عليه وسلم ونحن نتنازع في القدر. விதி விஷயத்தில் நாங்கள்லாம் தர்க்கம் செய்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் பெருமானார் வீட்டிலிருந்து வெளியே வந்தார் எங்களை நோக்கி. நாங்கள்லாம் ஒருத்தர் பேசுகிற பெருமானார் காதில் விழுந்துருச்சு. ஒவ்வொருத்தரும் இல்லைங்க விதி தாங்க மனுஷனை மாற்றுது. இல்லைங்க விதிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அல்லாஹ் தஆலா நடத்துறது தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, இப்படி ஆளாளுக்கு ஒன்று விதியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போல்லாம் அவங்க எழுதிலாம் வைக்கிறீங்க, நாம் செய்கிறது தாங்க, நம்ம செஞ்சால் தான் நாம் செய்கிறது தான் விதியை ஒருத்தர் சொல்கிறார். இப்படி ஆளாளுக்கு விதியை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். கதிப பெருமான முகம் சிவந்தார்கள், கோபமடைந்தார்கள். ஹத்தா இஹ்மர்ர வஜுஹு, கோபமடைந்தார்கள், அவருடைய புனித முகமாகிறது சிவந்து விட்டது. ஹத்தா க அன்னமா ஃபுக்கிய ஃபி வஜனத்தை ஹப்புர் ரும்மான். ரும்மானா என்ன? மாதுளம்பழம். மாதுளம்பழத்துடைய விதைகள் இருக்கிறது, மாதுளம்பழத்துடைய முத்துக்கள், அதை எடுத்து சாறு பிழிந்தால் எப்படி இருக்கும்? சிவப்பதானே இருக்கும், ரத்த கலர் சிவப்பு இருக்கும். அது சிவந்த மாதுளம்பழத்துடைய சாறை, மாதுளம்பழங்களை எடுத்து கொண்டு வந்து பெருமானுடைய திருமுகத்திலே அவருடைய புனிதமிகு கன்னங்களிலே பிழிந்து விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சிவந்துருச்சு. பெருமாள் கோவம் வந்தால் அவங்க வெள்ளை முகமாக வில்லேன்னு இருப்பாங்க அரபு மக்களில். அந்த வெள்ளை கோவம் வந்தாலும் கண் சிவந்து இந்த கண்ணமாக செக்கச்சேவேன்னு ஆயிடுச்சு. அவங்களுடைய புனித கன்னங்களில் மாதுளம்பழ சாறை பிழிந்து விட்டது போன்று சிவந்து விட்டது. கோவம் வந்து அந்த அளவுக்கு சிவந்துடும் பெருமானாருக்கு. ஃபகால சொன்னார்கள், அபிஹாதாவும் இருத்தும், இவற்றை கொண்டா நீங்கள் ஏவப்பட்டிருக்கிறீர்கள்? இப்படி தான் செய்ய சொன்னேன் அவங்களே, நான் இந்த வேலை தான் செய்யுங்கன்னு சொன்னேன்னா? விதியை பற்றி தர்க்கம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறீங்க. அம்பி ஹாதா ஊர் சில்துவ இலைக்கும், உங்களிடத்தில் இதை கொண்டு தான் நபி அனுப்பப்பட்டிருக்கிறேன், நான் இது சொல்ல தான் வந்தேன். நான் சொன்ன வேலையை விட்டு வேறு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இன்னமா ஹலகமன்கான கபுலக்கும், உங்களுக்கு முன் உண்டானவர் அழிந்து போனதெல்லாம் ஹீன தனாஸு ஃபீ ஹாதல் அம்ர், இந்த விதியின் விஷயத்தில் அவர் ஒருவருக்கு தர்க்கம் செய்து கொண்டதனால்தான். ஒருத்தன் இல்லைங்க, ஒருத்தன் இருக்குங்கிற இதே தர்க்கம். அதே மாதிரி பெருமான காலத்துக்கு பின்னாடியும் தர்க்கம் ஆரம்பிச்சிருச்சு. அல்லாஹ் போன பின்னாடியும் 2 பெரும் கூட்டங்களாக இஸ்லாமில் பிரிந்தால், ஒருத்தன் கதிரியா, ஒருத்தன் ஜபரியா. ஜபரியாங்கிற சொல்கிறான் மனுஷன் மஜ்பூர், எல்லாம் விதிப்படி நடக்குதுங்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம எந்திரிக்கிறது உட்கார்றது எல்லாம் அவன் விதிப்படி நடக்குது. நமக்கு என்ன சுய உரிமையே கிடையாது. நம்ம வெறும் பொம்மை மாதிரி, அனைவரையும் அல்ல தான் இயக்குறான். இப்போ நான் பாவம் செஞ்சேன், என்னையும் கேட்குறீங்க? நான் கொலை செஞ்சேன், தப்பு எம்ஏல எல்லாம் செய்ய வச்சேன், செஞ்சேன். அப்படி ஆரம்பிச்சிட்டானுங்க. அவங்க பேர் ஜபரியாக்கள்னு பேர். ஒருத்தர் கதிரியா, ஜபரியா கதிரியா, மஜ்பூருன்னா. கதிரியாங்கிறவன் மனுஷன் முக்தார், எல்லாம் இவங்க கதிரை மறுத்தான், விதியை மறுத்தான். இதெல்லாம் கிடையாதுங்க, நமக்கு தான் ஆனால் கொடுத்துருக்கான், செய்யின்னா செஞ்சோம், செஞ்சால் தவாபு, செய்யாட்டி தண்டனை, நம்ம செய்கிறது தான் எல்லாமே, நம்ம இஷ்டம் தான் எல்லாமே அப்படின்னு போயிட்டான். அப்படின்னு இவன் சொன்னான். இப்போ விதி விஷயத்தில் இவ்வாறு பிரிந்து முஸ்லீம்கள் 2 பெரும் பிரிவாக
ஜப்ரியாக்கள் கதிரியாக்களாக மாறினார்கள். முஅத்தஸிலாக்கள்லாம் வந்து நம்ம இஷ்டம் தான் எல்லாமே அப்படிங்கிறானோ. அவன் கதிரியா கூட்டத்தில் உள்ளவன். கதிர்னா விதி, விதியை மறுத்தவனுக்கு கதிரியான்னு பேர். அவன் கதிரை மறுப்பவன் அப்படின்னு. ஒரு கூட்டத்தாரவங்க ஷைத்தான் ஒருத்தன் கிடையாதுங்கன்ட்டான். அவன் அடையாளம் வைக்கிறான். அவன் பேர் ஷைத்தானியா அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. அப்போ நீ தானே ஷைத்தான். இப்போ ஷைத்தான் இல்லையா, பண்ணுற ஆட்டக்காசா நீ தான் பண்ணுற, அப்போ நீ தான் ஷைத்தான். அல் ஃபிர்கத்துல் ஷைத்தானியான என்ன அர்த்தம்? ஷைத்தான் இல்லை என்று சொல்பவர்கள். அல் ஃபிர்கத்துல் கதிரியான கதிர் விதி என்பது ஒன்று இல்லை என்று மறுப்பவர்கள் அர்த்தம். ஜபரியான யார்? மனுஷன் மஜ்பூர்னு சொல்லக்கூடும். ஜபரியாவுக்கு இன்னொரு பேர் முர்ஜியா. எல்லாமே மஜ்பூர். அப்போ நம்ம செய்யக்கூடிய அமல்கள் எல்லாத்துக்கும் அல்ல தண்டனை கொடுக்க மாட்டான் என்று அல்லாஹ் மீது வீண் ஆசை வைப்பவர்கள். ரஜான ஆசை வைக்கிறது முர்ஜியாக்கு. என்ன வீண் ஆசை? நம்ம எந்த பாவம் நான் பிடிக்க மாட்டேன் நம்மளையா, ஏன்னா நான் மஜ்பூர் அப்படி. அது இன்னொரு பேர் முர்ஜியா என்று வந்தால் ஜபரியாக்களுடைய இன்னொரு பேர். நான் ஞாபகம் வச்சுக்க பை, குழம்பிடாதீங்க, ஏன்னா 3 பேர் வருது அப்படின்னு. அப்போ முன் சென்ற உம்மத்துகள் அப்படித்தான் அழிந்து போனார்கள், நீங்களே அப்படி செய்கிறீர்கள். அசம்து அலைக்கும், உங்கள் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன். அசமன அக்ஸம. அசம்து அலைக்கும், மீண்டும் சத்தியமிட்டு சொல்கிறேன். அல்லா தனாஸஉ ஃபீஹி, அதில் நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ள வேண்டாம். ரவாஹு திர்மிதி. வரவா இப்னு மாஜா நஹ்வுஹு அன் அம்ர் இப்னு ஷுஐப் அன் அபீஹி அன் ஜத்திஹி. இதே ஹதீஸே வேறு ரிவாயத்திலே வந்திருக்கிறது. وعن أبي موسى الأشعري رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول, பெருமானா சொன்ன கேட்டேன், இன்னல்லாஹ் ஹலக ஆதம மின் கபலத்தின், அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பிடி மண்ணிலிருந்து படைத்தான். கபலஹா மின் ஜமீஇல் அர்த், மொத்த பூமியிலிருந்து, பூமியுடைய எல்லா பகுதிகளிலிருந்தும் அந்த மண்ணை சேகரித்து மொத்தமே கலந்து அல்லாஹ் ஒரு பிடியாக்கி அதிலிருந்து படைத்தான். அதனால தான் பூமியுடைய எல்லா பகுதிகளிலும் வெவ்வேறு மண் இருக்குல்ல. செம்மண்ணும் இருக்குது, சிவப்பா, கருப்பு மண் இருக்குது, சரளை மண் இருக்கிறது. சரளை மண் பார்த்திங்கன்னா சாம்பக்கல்ல ஒரு மண் இருக்கும், அது என்ன மண்? அப்படி எடுத்தால் அவருக்கு பல பலன்னு கீழே ஊற்றும். களிமண் கெட்டியாக இருக்கும், உருண்டை பிடிச்சா கெட்டியாக இருக்கும். செம்மண் அதோட தன்மை தனி. ஒவ்வொரு மண் ஒரு மாதிரி இருக்கிற. சில மண்கள் கெட்டியாக இருக்கும், சில மண்ணுங்கள் பார்த்தா தளத்தை மணல் எப்படி இருக்குது? மணல் தளிச்சா உனக்கு கெட்டி பிடிக்கும், உருண்டை பிடிக்கும் மணலை நீ பொல பொலன்னு இருக்குது. பை சில மண் சுத்தமாக இருக்குது, சில மண் சேரும் சகதியமாக இருக்குது, சில மண் வாசம் அடிக்குது, பார்த்தா மண்ணே மண் வாசனை அழகாக இருக்கும், சில மண் நாற்று அடிக்குது. எல்லா பக்கம் இருந்து கொண்டு எல்லாம் மனுஷனும் எல்லா புத்திலையும் இருக்கிறான். சில பேர் அன்பாக இருக்கான், பாசமாக இருக்கான், சில பேர் முரட்டு குணமாக இருக்கான், சில பேர் கடின சித்தமாக இருக்கான், சில பேர் இலகிய மனசாக இருக்கான், சில பேர் இதுக்கு தான் வள்ளுவல்னு விழுவுறான், சில பேர் அன்பாக பாசமாக பேசுகிறான். எல்லாம் இருக்குது இந்த மனிதர்கள்லையுமே. அப்போ மின் ஜமீஇல் அல்லி ஃபஜா பனு ஆதம், எனவே தான் ஆதமுடைய பிள்ளைகள் வந்தார்கள். அலா கதரில் அரளி, அந்த பூமியுடைய அளவின் பகுதியை இவர்களும் வந்தார்கள். மின்ஹுமல் அஹ்மரு அல் அபியது, அவர் நல்ல வெள்ளை நிறத்தை சிகந்தவர்களும் இருக்கிறார்கள், வெள்ளை நிறத்தவர்களும் இருக்கிறார்கள். வல் அஸ்வது, கருப்பு நிறத்தவர்களும் இருக்கிறார்கள். பைனதாலிக்கு நடுவில் இருக்கிறாங்க. மண் எல்லா கலருக்குள்ள வெள்ளை மண் இருக்குது, கருப்பு மண் இருக்குது, சிவப்பு மண் இருக்குது, வெள்ளைன்னு இருக்காங்க. அரபு மக்கள் தான் கருப்பாக இருக்கிறாங்க, நீக்குரோக்கள் நடுவில் இருக்காங்க, இந்தியாக்காரங்க நடுவில் இருக்கிறாங்க. மாநிலம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படி இருக்கிறாங்க. வஸ்ஸஹில், இன்னும் இலகிய மனம் உள்ளவர்கள். வல் ஹஸன், கடின சித்தம் உள்ளவர்கள். வல் ஹபீஸ், தீய குணம் உள்ளவர்கள். வல் தையிப், நல்ல குணம் உள்ளவர்கள். எல்லாம் இருக்கிறான் உக்குள்ள. ரவா அஹ்மது திர்மிதி அபூ தாவூத், எல்லா மண்ணும் இருக்குல்ல உள்ள. அதனால وعن عبد الله بن عمرو رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إن الله خلق خلقه في ظلمة, அல்லாஹ் தஆலா இருளிலே தன் சிருஷ்டிகளை படைத்தான். فألقى عليهم من نوره, தன் ஒளியை அவற்றின் மீது போட்டான், பாய்ச்சினான். فمن أصابه من ذلك النور, அந்த ஒளி யாருக்கு பட்டதோ இஹ்ததா, நேர்வழி பெற்றுக்கொண்டான். ومن أخطأه, அந்த ஒளி யார் மீது படவில்லையோ அல்ல, அவன் வழிகேட்டிலே இருந்து விட்டான். ஃபலிதாலிக்கு அக்கூல், ஆகவே தான் நான் சொல்கிறேன், ஜஃபல் கலமு அலா இல்மில்லாஹி, அல்லாஹுடைய இல்மிலே அந்த பேனாவாகிறது காய்ந்து விட்டது. ஒவ்வொருத்தருக்கும் என்னவென்று அல்லாஹ் எழுதி முடித்து விட்டான். ஜஃபல் கல்பு அலா இல்மில்லாஹி, அல்லாஹுடைய இல்மிலேயே
கல்புனா இருக்கு கலம் தான், ஜஃபல் கலம். அது கல்புன்னு இது தெரியாமல் இருக்காது. பே வந்து மீமை மாற்றிக்கிங்க. அதான் ஜஃபல் கலம் அலா இல்மில்லாஹி, அல்லாஹுடைய இல்மிலே அந்த பேனாவாகிறது காய்ந்து விட்டது. அஹ்மது திருமதி. வஅன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுக்ஸிரு அன் யகூல, இவ்வாறு சொல்வதை அதிகமாக செய்வார்கள். யா முகல்லிபுல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனிக, எனது உள்ளத்தை உன் மார்க்கத்திலே தரிபடுத்திருப்பாயாக. ஏன்னா என்றைக்குமே கல்வி மாறிக்கிட்டே இருக்கும். எந்த வினாடி எப்படி மாறும் தெரியாது. எப்படி தக்தீல் இருக்கோ அவ்வாறு நடக்கும். எனவே என்னுடைய உள்ளத்தை நீ உன்னுடைய தீனிலே தரிபடுத்தி வைத்திருப்பாயாக என்று துவா செய்து கொண்டே இருப்பார்கள். ஃபகுல்து, நான் கேட்டேன், யா நபி அல்லா, ஆமன்னா பிக்க அவிமா ஜீத பிஹி ஃபஹல் தகாஃப் அலைனா. அடிக்கடி பெருமாள் இவ்வாறு அதிகமாக துவா செய்யறதை பார்த்து நான் கேட்டேன், யா ரசூலுல்லாஹ், என்னோட கல்வை உன் தீனிலே வச்சிருல்லா வச்சிருலான்னு எப்போத்தாலும் கேட்குறீங்களே, உள்ளங்களை புரட்டு போன்னு கேட்குறீங்களே, நாங்களுமா அந்த மாதிரி ஆயிடுவோமா? நாங்கள் உங்களை கொண்டு ஈமான் கொண்டு எவ்வளோ இஷ்காக இருக்கிறோம், எவ்வளோ அன்பாக பிரியமாக இருக்கிறோம், எங்களுமா மாற்றம் வரும் அப்படின்னு கேட்டாங்க. ஆமன்னா பிக்கி அவிமா ஜீத பிஹி, உங்களை கொண்டு ஈமான் கொண்டோம், நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை கொண்டு வந்து ஈமான் கொண்டோம். ஃபஹல் தகாஃப் அலைனா, நீங்கள் பயப்படுறீங்களா எங்கள் மேலே, நாங்கள் மாறி விடுவோம் என்று. காரணம், ஆம் பயப்படுகிறேன். இன்னல் குலூப பைன இஸ்பஐனி மின் அஸாபிஇல்லா, நிச்சயமாக உள்ளங்களாகிறது அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்குது. இப்படி 2 விரலுக்கு மத்தியில். யுகல்லிபுஹா கைஃப யஷாவு, தான் நாடியபடி அல்லாஹ் புரட்டுவான். திடீர்னு முகபத்தாக இருப்பான் ஒருத்தர், திடீர்னு கோச்சுக்குவான், திடீர்னு முகபத்தாக இருப்பான். மனுஷனே பார்க்கலாம் எத்தனை பேர். திருமதி இப்னு மாஜா. வஅன் அபீ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم மஸலுல் கல்பி, இந்த உள்ளத்துக்கு உதாரணம் ரீஷத்தின். ரீஷத்துனா ஒரு பறவையுடைய இறகுக்கு சொல்கிறது, பறவையின் இறகு போல. அருளி ஃபலாத்தின், ஒரு வெட்ட வெளியான பூமியில் திறந்த மைதானத்தில் ஒரு பறவையின் ரெக்கை இருக்குது. காற்று அடிச்சுன்னா என்னாகும்? அந்த ரெக்கை புரண்டுக்கிட்டே போகும்ல பை, இப்படி உருண்டுக்கிட்டே போகுது. மேலே கீழே வரும், அது திரும்ப புரளும் புரண்டுட்டு போயிட்டே இருக்கும். இப்படி மாற்றி புரண்டு போயிட்டே இருக்கும். இப்படி இருக்குது, இப்படி சுற்றிக்கிட்டு போயிட்டு இருக்கும். மேலே கீழே வரும், கீழே மேலே வரும், இது புரண்டு போயிட்டே இருக்கும். அது மாதிரி அல்லாஹ் கல்பை அப்படி மாற்றுவான், இப்படி மாற்றுவான். யுகல்லிபுஹர் ரியாஹு, காற்றுகள் அதை புரட்டும். லஹரம் லி பத்னின், மேலே இருந்து கீழேவாக, கீழே மேலாக, கீழுது மேலுதாக புரட்டி கொண்டே இருக்கும். அது மாதிரி தான் உள்ளம். திடீர்னு பார்த்தா முகபத்தாக இருக்கும், திடீர்னு கோபம் வரும், திடீர்னு சிறப்பாக வாழணும் ஆசை, திடீர்னு இன்னத்தில் தான் வாழ்ந்து செத்து போயிடலாண்டாமா, திடீர்னு அப்படியே சமது மாதிரி ஒரு அன்பு வாசம் யார்கிட்ட இருக்கும். சமது மாதிரி அயோக்கிய பைய துனியாவில் யாரும் இல்லை. அடுத்த நிமிஷமே சொல்லுவான் மனுஷன், படி என்ன அதுன்னு சேர்ந்து அதான் புரண்டுக்கிட்டே இருக்கு. உள்ளம் என்றாலே கல்புனாவே புரளக்கூடியது தான் அர்த்தமே அதுதான். திடீர்னு மாறிக்கிட்டே இருக்கும் அது. وعن علي رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن عبد حتى يؤمن بأربع, ஒரு அடியான் உண்மை முஃமினாக ஆக முடியாது 4 விஷயங்களை அவன் நம்பும் வரையிலே. யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் என்று இலாஹ் யாரும் இல்லை, நான் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறேன். பஅஸனி பில் ஹக், என்னை அல்லாஹ் உண்மையை கொண்டு நபியாக அனுப்பியிருக்கிறான் என்று ஈமான் கொள்ளும் வரை. 1. 2. யுமினு பில் மௌத், மரணத்தை நம்ப வேண்டும். எல்லோரும் அழிஞ்சு தான் போவாங்க. அடுத்து வல் பாசி பாதல் மௌத்துக்கு பின்ன எல்லோரும் எழுப்பப்படுவார்கள் என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யுமினு பில் கதர், விதியையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாளை ஈமான் கொள்கிற வரைக்கும் உண்மை முஃமினாக ஆக முடியாது. எது அல்லாஹ் எழுதி வச்சானோ அதான் நடக்குது. ரவாஹு திருமதி இப்னு மாஜா. வஅன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم சின்ஃபானி மின் உம்மத்தி, என் உம்மத்திலே 2 கூட்டத்தினர், லைஸ லஹுமா ஃபில் இஸ்லாமி நசீபுன், இஸ்லாத்தில் அவளுக்கு எந்த பங்கும் கிடையாது. அல் முர்ஜியாத்து வல் கதிரியத்து, ஒரு முர்ஜியா இன்னும் கதிரியா. கதிரியான விதியை மறுப்பவர்கள், எல்லாம் மனித செயல்னு சொல்லக்கூடிய. முர்ஜியான்னு சொன்னால் மனித மஜ்பூர்னு சொல்லக்கூடியவன். அது ஜபரியாக்கள் என்ற பெயரும் இருக்கிறது. திருமதி வகால ஹாதா ஹதீசுன் கரீம். 2மே தவறான கொள்கை. சரியான சுன்னத்து ஜமாத்துடைய கொள்கை என்னங்க? மனிதனில் அல்லாஹ் தஆலா இக்தியாரும் கொடுத்துருக்குறான், மஜ்பூரும் கொடுத்துருக்குறான். ஹல்க ஃபேலில் மனுஷன் மஜ்பூர், கஸ்ப ஃபேலில் மனுஷன் முக்தார். செயலை உண்டு பண்ணுவதில் நாம் மஜ்பூர், நாம் உண்டு பண்ண முடியாது, அல்லாஹ் தான் உண்டு பண்ணுறோம். அல்லாஹ் ஹலகக்கும் வமா தஅமலூன்,
உங்களையும் உங்கள் செயல்களையும் அல்லாஹ் தான் படைக்கிறான், நாம் படைக்க முடியாது. ஏன்னா குவத்து அல்லாஹ்வுக்கு சொந்தம். சாஹிபே குவத் தான் செயலை உண்டாக்க முடியும். அந்த செயல் நம்முடைய செயலாக இருக்குது. கஸ்பே ஃபேல் செயலை சம்பாதிப்பதில் நாம் முக்தாராக இருக்கோம். நம்ம செயல் தான் அது. நம்ம செயலே அல்லாஹ் உண்டாக்குறான். நம்ம சுய இஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்குது. செயல் செய்யும்போது நான் தான் செய்கிறேன் என்ற உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய செயல்தான் என்று நம்ம அறிகிறோம், அறிந்து தான் செய்கிறோம். அந்த இஃப்தியார் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் கஸ்ப ஃபேலில் நாம் முக்தாராகவும் இருக்கிறோம். கஸ்பு பேத்திபார இக்திசா, ஹல்கு பேத்திபார குவத்து, அவ்வளோ வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு மேலே போய் உங்கள் ஷேഖமார்கிட்ட கேட்டுங்க. ரவா திருமதி கால ஹாதா ஹதீஸன் கரீபன். 106 وعن ابن عمر رضي الله قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول يكون في امتي خسف ومسخ. என்னுடைய உம்மத்திலும் பிற்காலத்திலே ஹஸ்ஃபு மஸ்ஹ் இரண்டும் ஏற்படும். முன் சென்ற உம்மத்தினர் தவறு செய்தால் அவர்களுக்கு 2 பெரும் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. ஒன்று ஹஸ்ஃபு, இன்னொன்று மஸ்ஹ். ஹஸ்ஃப் அப்படின்னா திடீர்னு பூமி பொழந்து எல்லாம் உள்ளே போயிடுவாங்க, அப்படி பூமி மூடிடும். இது பேர் ஹஸ்ஃப். மஸ்ஹ்ன்னு சொன்னால் மனித உரு அப்படியே குரங்காக, உடும்பாக, பன்றியாக மாறிடும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் அல்லாஹ் தஆலா அந்த குற்றம், அந்த 2 தண்டனைகளையும் இல்லாமல் ஆக்கிட்டான். பெருமானார் சொன்னாங்க, கியாமத்துடைய குர்பில் இதே உம்மத்தில் மீண்டும் அந்த தண்டனைகள் நடைபெறும். யாருக்கு? இந்த மாதிரி விதியை மறுப்பவனுக்கு. யகூன் ஃபி உம்மத்தி ஹஸ்ஃபுன் வ மஸ்குன் வதாலிக ஃபில் முகذبீன மில் கதர். விதியை மறுக்கக்கூடியவர்களுக்கு இந்த தண்டனை மீண்டும் நிகழும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. ரவா திருமதி வகால ஹாதா ஹதீஸுன் கரீபன். وعن ابن عمر رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول يكون في امتي خسف ومسخ. முடிஞ்சாது முடிஞ்சு. அடுத்தது 107 وعنه قال قال رسول الله صلى الله عليه وسلم அல் கதிரியத்து, கதிரியாக்கள் மஜூசு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய மஜூசியலாக இருக்கும். மஜூசிகள் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து 2 தெய்வ கொள்கை, 2 தெய்வ கொள்கை. எஸ்தான் அஹருமன் 2 தெய்வம் வச்சுருந்தான். எஸ்தானா யாருங்க? நல்லதை படைப்பவனா. அஹருமன்னா யார்? தீயதை படைப்பவன். வஹாலிகுல் ஹைர் வஹாலிகுல் ஷர் என்று 2 தெய்வம் வச்சுருந்தான். யார்? மஜூசிகள். இப்போ அவங்க சொன்னாங்கல்ல, இந்துக்களோட பழங்க இருக்குது. படைக்கக்கூடிய தெய்வம் ஒருத்தன், அழிக்கக்கூடிய தெய்வம் ஒருத்தன். படைப்பவனுக்கு பேர் பிரம்மன், அழிப்பவனுக்கு பேர் சிவனா என்னவோ. அப்போ படைப்பவன் அழிப்பவன் 2 வச்சுருப்பாங்க. அது மாதிரி அவங்க சொல்லுவாங்க விஷ்ணு பிரம்மா நிறைய சொல்கிறாங்க. விஷ்ணு பிரம்மா சிவன்க விநாயகர் நிறைய சொல்கிறாங்க இல்லையா. படைக்கக்கூடிய தெய்வம் ஒருத்தன், ஒன்றுக்கும் ஒன்று தெய்வம் வச்சுருப்பான். படைக்கக்கூடிய தெய்வம் ஒருத்தன், அழிக்கக்கூடிய தெய்வம் ஒருத்தன். கல்வி கொடுக்கறது அவர் ஒருத்தர் இருப்பார். அதுமாதிரி வந்து காசு கொடுக்குற ஒருத்தர். காசு கொடுக்குறப்ப கல்வி கேட்டால் கொடுக்க மாட்டார். என்கிட்ட நீங்கள் ஸ்டாக் இல்லை, அதை வேற ஒரு கடைக்கு போங்க. அவர்கிட்ட போய் நீ கல்வி கொடுக்கறட்ட போய் நீ காசு கேட்டால் அவர் கொடுக்க முடியாது. கல்வி கொடுக்கறட்ட அவர்கிட்ட போய் நீ காசு இல்லைன்னு காசு கொடுக்குற கல்வி தர மாட்டார். ஒவ்வொருத்தரும் ஒன்றுக்கும் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அவர்கிட்ட போனால் பக்கத்து கடைக்கு போங்க. இப்போ நம்ம ஜவுளி கடையில் போய் நம்ம வந்து நீங்கள் அங்கே போய் நம்ம பால் கேட்டால் அவன் பால் கடைக்கு போகணும்னு சொல்லுவோம். பால் கடையில் போய் காய்கறி கேட்டீங்க, அவன் இங்கே நம்ம ஸ்டாக் கிடையாதுங்க, நீங்கள் காய்கறி கடைக்கு போகணும்னு சொல்லுவோம். அது மாதிரி டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சுடுவாங்க. மஜூசிகள் 2ஆக பிரிச்சானுங்க. நன்மை தரக்கூடியவன் பேர் எஸ்தான், பாவம் தீமை நமக்கு தரக்கூடியவன் பேர் அஹருமன் அப்படின்னு பிரிச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த கதிரியாக்கள் இருக்கானுங்களே, இவங்க நன்மையெல்லாம் அல்லாட்டிருந்து வருது, தீமையெல்லாம் ஷைத்தான்ட்டு வருதுன்ட்டாங்க. 2ஆக பிரிச்சுட்டானுங்க. அதனால் மஜூசு ஹாதிஹில் உம்மா, இந்த கதிரியாக்கள் இருக்காங்களே இந்த உம்மத்துடைய மஜூசிகள். மரிது, இவர்கள் வியாதி அடைந்தால் ஃபலா தஊதுஹும், அவர்களை சென்று வியாதி விசாரிக்காதீர்கள். உம்மத்தை அகீதாவே கெடுத்து குட்டிச்சோராக்கணவன், அவங்க போய் வியாதி விசாரிக்க செல்லாதீர்கள். ஒயின் மாத்து, அவன் செத்து போனால் ஃபலா தஷ்ஹதூஹும், அவன் ஜனாசா கூட போய் பின்தொடராதீங்க, போய் பார்க்க போகாதீங்க. இப்போ எவன்லாம் மார்க்கத்தை குழப்பம் ஏற்படுத்துகிறானோ, இந்த வஹாபிகள் மாதிரி வளைஞ்சுங்களா, ஷைத்தான் கொடுக்கானுங்களே, அவருக்கு வியாதி அடைந்தால் போய் விசாரிக்கக்கூடாது, செத்தா ஜனாசாவுக்கு போகக்கூடாது. ரவா அஹ்மது அபு தாவூத். وعن عمر رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تجالسوا أهل القدر. அஹ்ல கதர், விதியை மறுக்கக்கூடியவர் இருக்கிறாங்களே, அவரிடத்திலே சேர்ந்து அமராதீர்கள். வலா துஃபாத்திஹூஹும், அவர்களோடு நீங்கள் எந்த விஷயத்தையும் ஆரம்பம் செய்யாதீர்கள்.
ஃபாத்தஹ துஃபாத்திஹுவின்னு அர்த்தம், பல அர்த்தம் சொல்கிறாங்க. ஒன்று, அவரிடத்திலே சலாமை கொண்டு ஆரம்பம் செய்யாதீர்கள் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், எந்த பிரச்சனைக்கும் அவரை நடுவராக ஆக்காதீர்கள் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், அடுத்துல போய் தர்க்கம் செய்து கொண்டு இருக்காதீர்கள், அவன் நிறைய ஆதாரம் காமிச்சு உங்களை மயக்கிடுவான். இதே தான் இன்றைக்கி கைர முக்கர்லிதீன்கள், மார்க்கத்தில் குழப்பம் உண்டாக்கக்கூடிய வஹாபிகள் இருக்காங்களே, அவங்களுக்கு முதல்ல சலாமும் சொல்லாத, அவங்கள்ட்ட போய் உட்காந்து எதையும் பேச்ச ஆரம்பிக்காத, முனாதராவும் செய்யாத, தர்க்கமும் செய்யாத, எந்த விஷயத்தையும் தீர்ப்புக்கு அவன்கிட்ட கொண்டு போகாத, மனசுக்கு வந்தாலும் சொல்லுவான். தனக்கு ஏற்ற மாதிரி குர்ஆனை இழுத்துக்குவானு, ஹதீஸ் இழுத்துக்குவானு. ரவாஹு அபூ தாவூத். வஅன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت قال رسول الله صلى الله عليه وسلم சித்தத்துன், 6 நபர்கள், லஅன்துஹும், நான் அவர்களை லஅனத் செய்கிறேன், சபிக்கிறேன், வலஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ்வும் சபிக்கிறான், வகுல்லு நபிய்யின் யுஜாபு, துஆ ஒப்புக்கொள்ளப்படும், அல்லாஹ் எல்லா நபிமார்களும் அவனை சபிக்கிறார்கள், லஅனத் செய்கிறார்கள். 6 பேர்கள். ஒன்று அஸ்ஸாயிது ஃபி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தில் அதிகப்படுத்துபவன், வாய்க்கு வந்து சொல்லி இதுவும் ஹாதாமின் கிதாபில்லா, இதுவும் அல்லாஹ்வுடைய குர்ஆனில் இருக்குன்னு சொல்லக்கூடியவன். அந்த மாதிரி தௌராத்தெல்லாம் மாற்றிட்டானுங்களா, இஷ்டத்துக்கு தாங்க எழுதி ஜாயின் பண்ணிவிட்டு அதுவும் தௌராத்துட்டானுங்க. வல் முகல்லிபு பி கதரில்லாஹ், அல்லாஹ்வுடைய விதியை மறுப்பவன். வல் முத்தசல்லித்து பில் ஜபரூத்தி, வலுக்கட்டாயமாக ஒருவன் மீது சாடுபவன், ஒருத்தனை பிடித்துக் கொள்பவன். லியு இஸ்ஸமன் அதல்லஹுல்லாஹ் வ யுதில்லமன் அஅஸ்ஸஹுல்லாஹ், அல்லாஹ் யாரை கேவலப்படுத்தினானோ அவர்களை உயர்த்துவதற்கும், அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்தினானோ அவர்களை தாழ்த்துவதற்கும் ஒரு ஊரை அப்படியே அடர்ந்து பிடித்து கொள்கிறானே. ஊரை அடித்து பிடிச்சி ஊர் அதிகாரியாக ஊருடைய மன்னராக ஆகிடுறான். கோடீஸ்வரனா அடித்து வெட்டி அவனெல்லாம் கேவலப்படுத்தி பிச்சைக்காரன் ஆக்கி விட்றான். பிச்சைக்காரனுக்கு காசை கொடுத்து கோடீஸ்வரன் ஆக்குறான். இந்த மாதிரி ஊரையே குழப்பம் செய்யக்கூடியவன். வல் முஸ்தஹிலுடைய ஹரமில்லாஹி, அல்லாஹ்வுடைய ஹரமை ஹலாலாக்குபவன். அல்லாஹ் மக்காவை ஹரம்னு சொல்லியிருக்கான், அங்கே ஆடு வெட்டக்கூடாது, அங்கே வந்து துன்புறுத்தக்கூடாது யாரையும் அப்படின்னு, புல் கூட பிடுங்கக்கூடாது, அதை போய் ஹலாலாக ஆக்குபவன். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், அல்லாஹ் ஹராமாக்கிய காரியங்களை ஹலாலாக்குபவன். வல் முஸ்தஹில்லு மின் இத்ரதி மா ஹர்ரம் அல்லாஹ், என் குடும்பத்தார் விஷயத்திலே அல்லாஹ் எதை ஹராமாக்கினோ அதை செய்பவன். ரசூலுல்லாஹ் குடும்பத்தார் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அவளை கண்ணியப்படுத்த வேண்டும், பெருமானுடைய மதிக்க வேண்டும். அதை விட்டுட்டு அவர்களுக்கு இப்போ மனசை வருத்தப்படுத்துறது. இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, பெருமானுடைய குடும்பத்தார் மீது அன்பு காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதை விட்டு அவர்களை மனசு வருத்தப்படுத்த இப்படி நடத்துவது, அல்லாஹ் ரசூலுடைய குடும்பத்தாரில் கேவலப்படுத்துகிற மாதிரி பேசுறது. தாரிக்குரிய சுன்னத்தியின், சுன்னத்துகளை விடுபவன், பெருமான சுன்னத்தை விட்டுவிட்டு அதுக்கு மாற்றமாக வேறு கலாச்சாரங்களை தன் கலாச்சாரங்களாக ஆக்கிக் கொள்பவன். இவர்களை எல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் சபிக்கிறார்கள், எல்லா நபிமாரும் சபிக்கிறார்கள். ரவால் பைஹகி ஃபில் முத்ஹல் வ ரஸீன் ஃபி கிதாபி. வஅன் மத்ர் இப்னு உகாமிஸ் قال رسول الله صلى الله عليه وسلم இதா قضى الله لعبد ان يموت بأرض, ஒரு பூமியிலே மரணிக்க வேண்டும் என்று ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தீர்ப்பளித்திருந்தால், ஜஅல லஹு இலைஹா ஹாஜத்தன், அந்த ஊருக்கு சிலருக்கு ஏதோ ஒரு தேவையை அல்லாஹ் தஆலா வைத்து விடுகிறான். ஏதோ ஒரு காரணத்தை வச்சு கொண்டு போய் அங்கே மூத்தாக்கிறான். அகமதாபாத்தில் போய் மூத்துன்னு இருந்திருக்குது சில பேருக்கு. அதனால டக்குன்னு மெட்ராஸில் டிக்கெட் கிடைக்கல, லண்டன் போகிறதுக்கு, பாம்பே டிக்கெட் கிடைக்கல, அங்கேருந்துலாம் டிக்கெட் பிடிச்சி அகமதாபாத்து போய் ஃப்ளைட்டு பிடிச்சி அங்கேருந்து இந்த ஃப்ளைட்டில் ஏறி போய் 244 பேர் மூத்து 10 நாளைக்கு முன்னாடி. அப்போ அங்கே போய் மூத்தாகணும் நல்லா வச்சுட்டான்னு சொன்னால் ஏதோ ஒரு தேவையை உண்டாக்கி அவசரமாக கொண்டு போய் அதான் செய்யலாம். ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு சொன்னால் ஒருத்தன், என் மனைவியை கூட்டி வர போகிறேன்னு சொல்கிறார் ஒருத்தர், என் தங்கச்சியை கூட்டி வர போகிறேங்கிறாரு, ஒரு வீடு திறப்பு விழாவுக்கு போனேங்கிறாரு. இப்படிலாம் ஒரு தேவையை வச்சு அல்லாஹ் அவங்க கொண்டு போய் அதில் மூத்தாக்குறான். அங்கே செல்லும்படி ஒரு வேலையை உண்டாக்கி விடுவான். ரபாஹு அஹ்மது திர்மதி. وأن عائشة رضي الله عنها قالت قلت يا رسول الله ذرار المؤمنين, முஃமின்களுடைய குழந்தைகள் என்ன நிலை என்று கேட்டேன்.
காலமின் ஆபாயும் அவருடைய பெற்றோர்களை வைத்து முடிவு செய்யப்படும். அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கொண்டு போவானா, அல்லாஹ் பெற்றோர்கள் மூமினா இருக்குன்னு சொர்க்கம் கொண்டு போய் விடுவான். ஃபகுல்து யா ரசூலல்லாஹ் பிலா அமல், அமலே இல்லாமல் சொர்க்கம் செல்வார்களா? கால அல்லாஹு அலம் இமா கானு ஆமிலீன், அவர் என்ன செய்வார்கள் என்பது அல்லாஹ் தானே அறிவான். ஃபகுல்து ஃபதுராரில் முஷ்ரிகீன், முஷ்ரிகீனுடைய குழந்தைகள் எங்கே செல்வார்கள்? கால மின் ஆபாயும் அவளை பெற்றோர்களை வைத்தான் முடிவு செய்யப்படும். அவங்க நரகம் போனால் இவங்க நரகம் போவாங்க. இவங்களும் குல்து பிலா அமல், அமலே இல்லாமல் நரகம் செல்வார்களா? கால அல்லாஹு அலம் பிமா கானு ஆமிலீன், அவர் என்ன செய்வார்கள் என்பதை அல்லாஹ் தான் அறிவான். வாழ்ந்தால் பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு அல்லாஹ் தெரியும். அதை வச்சு தீர்ப்பளிப்பான், நாம் தீர்ப்பளிக்க முடியாது. ரவாஹு அபூ தாவூத். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் வாயிதத்து வல் மௌஊதத்து ஃபின்னார். அல் வாயிதத்து அப்படின்னா வயது அப்படின்னா குழந்தையை பிறந்தவுடன் உயிரோடு புதைக்குதுன்னு அர்த்தம். வைதல் மௌஊதத்து சுஇலத்து, உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தை கேட்கப்படும் மறுமை நாளில் ஐய தன்பின் குத்திலத், என்ன பாவத்தால் நீ கொல்லப்பட்டாய் என்று. அல் மௌஊதத்துனா உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தை, வல் வாயிதத்துனா உயிரோடு புதைத்த பெண். ரெண்டு பேரும் நரகில் இருப்பார்கள். அது ரெண்டு பேரும் நரகத்துக்கு போகிறாங்க. புதைச்சவ அவர் செஞ்ச கொலைக்காக வேண்டி நரகம் போகிறார். புதைக்கப்பட்ட பெண் அந்த காலம் குஃபர் தானே, காஃபிருடைய காலம், காஃபிர்கள் வாழ்ந்த காலம், அதுவும் காஃபிருடைய பிள்ளை என்பதற்காக வேண்டி. இது சிலருடைய விளக்கம். சிலர் கூறுகிறார்கள் அல் வாயிதத்துன்னு சொன்னால் குழந்தையை புதைக்கும்படி ஏவியவள், அது யார்? அம்மா. வல் மௌஊதத்துனா குழந்தையை ஏவப்பட்டவள் பிறக்கும்படி, அது யார்? அந்த நர்ஸு. அப்போ கொஞ்சம் பேர் இருப்பாங்களாம், குழந்தை பிரசவ வைக்கக்கூடிய பிரசவம் பார்க்க தாதிமார்கள். குழந்தை பார்த்தா பெண் குழந்தையா இருந்தால் அம்மாவே சொல்லிடுவாங்க குழந்தை போச்சிருன்னு. அவள் கொண்டு போய் போகிற வழியில் குழி கொண்டு போச்சுட்டு போயிட்டே இருப்பாளாம், உயிரோடு போச்சுட்டு போயிட்டே இருப்பாளாம். ஒவ்வொருத்தையும் 100-200 பேர் போச்சிருப்பாங்க. அது மாதிரி இந்த 2 பேரும் நரகம் செல்வார்கள், இப்படியும் அர்த்தம் வைக்கிறாங்க சில பேர். அல் ஃபஸ்லு சாலிஸ் அன் அபி தர்தா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم ان الله عز وجل فرغ الى كل عبد من خلقه, அல்லாஹ் தன் அடியார்கள் ஒவ்வொருத்தர் விஷயத்திலும் எழுதி முடித்து விட்டான். மின் ஹம்ஸின் 5 விஷயங்களை. மின் அஜலிஹி அவர் வாழ்நாள் எவ்வளோ முடிவு நாள் பொறுத்தவரையில், அவருடைய தவணை நாட்கள். ஓ அமலிஹி அவருடைய அமல். ஓ மதஜஹி அவர் ஒதுங்கும் இடம், கடைசியில் மூத்தாய் அடங்க வாங்கும் இடம். ஐயா அறுத வரா ததிரி நஃப்ஸும் பி ஐயா அறுதின் தமூத், எந்த ஆத்மாவும் எங்கே மரணம் என்பதை அறிய மாட்டார்கள் வந்திருக்கு. அது மாதிரி அவரை கபர் எங்கே இருக்கும் என்பதையும். அசரிஹி அவர் விட்டு செல்லும் விஷயங்களை பற்றியும், எத்தனை குழந்தைங்க, எத்தனை வீடு வாச. வரிசுகிஹி அவர் என்ன சாப்பிடுவார், இது எல்லாவற்றையும் நல்லா எழுதி முடித்து விட்டான். ரவாஹு அஹ்மத். وعن عائشة رضي الله عنها قالت سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول من تكلم في شيء من قدري, விதியை பற்றி உள்ள விஷயம் தர்க்கம் செய்து ஒருத்தன் பேசிட்டு இருக்கான் பாருங்களேன். யார் இதை பற்றி ஏதேனும் பேசினார்களோ சுயில அன்ஹு யௌமல் கியாமah, கியாமத்தில் அதை பற்றி கேட்கப்படுவார்கள், ஏண்டா பேசணேண்டு. மல்லம் யதகல்லம் ஃபீஹி, யார் அதை பற்றி பேசவில்லையோ லம் யுஸ்அல் அன்ஹு, அதை பற்றி அவள் கியாமத்தில் கேட்கப்பட மாட்டாள். ஏன் பேசலைன்னு கேட்க மாட்டான். என்ன அழகான பதில் பார்த்தீங்களா? யாராவது ஒன்று கேட்டான், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அறிஞ்சுக்கலாம். இதை 2 பேரும் நம்ம பேசினா ஏன் பேசணும்னு கேள்வி இருக்குது மறுமை நாளில். இதை பற்றி நம்ம பேசலை அப்படின்னு சொன்னால் ஏன் பேசலை நல்லா கேட்க மாட்டான். ஒரு சில பேர் முக்கியமான செய்தி ஒன்று கேட்கணும், என்ன செய்தி சொல்லுப்பா, அவனுக்கு அங்கே சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரி கேள்வி கொண்டு வந்து ஒரு சந்தேகம் சொல்லும். இந்த மாதிரி டெஸ்ட் டியூப் பேபியில் அது குழந்தை பார்க்குறாங்களே, அது அணுக்கள் வேறு யாரும் அணுக்களாக இருந்தால் எப்படி ஜாயிஸா அப்படின்னு. உனக்கு ஏதாவது அந்த சம்மந்தம் பிரச்சனை இருக்கா, உனக்கு ஏதாவது நீ செய்யலான்னு இருக்கிறியா, நீங்கள் இல்லை உன் சொந்த பந்தம் செய்யலான்னு இருக்காங்களா? இல்லை ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னு கேட்டேன். தெரிஞ்சு என்ன செய்ய போகிற, இது தெரிஞ்சு இப்போ என்ன செய்ய போகிற உனக்கு? இது தேவையில்லாத கேட்குறது வந்துட்டு நம்மளே நோண்டுறானா, நம்மளே டெஸ்ட் பண்ணுறானா. ஒன்று சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி, நாளைக்கு நீ செய்ய வேண்டிய விஷயத்தை பற்றி, இன்றைக்கி செய்ய வேண்டிய விஷயத்தை பற்றி, பின்னாடி செய்ய வேண்டிய விஷயத்தை பற்றி கேள்வி.
அல்ல உனக்கு கொஞ்சம் சொந்த பந்தங்களுக்கு யாருக்காவது விஷயம் இந்த மாதிரி தெரிஞ்சுட்டு போய் இந்த மாதிரி நான் செய்ய போகிறேன்னு கேளு. சம்மந்தமே இல்லாமல் கேட்காத. இல்லை ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம்ல, தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சரி, இது ஒன்று தான் மார்க்கெட்டில் உனக்கு தெரியல, எனக்கு தெரியாது நிறையா இருக்கா அப்படின்னு. தெரியாது பல கோடி இருக்குது, அது தெரிஞ்சு என்ன செய்ய போகிற இப்போ வந்து அத்தனையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா உனக்கு? இது ஒன்று தான் தெரியாது, எத்தனையோ கோடி இருக்குல்ல, அதில் வச்சுக்கோ, அதை சேர்த்து வச்சுக்கோ. தெரியாது இன்னும் 3 கோடி செய்தி இருக்குது, இது 3 கோடியோ 1 இது சேர்த்து வச்சுக்கோ. அதோட நீ தெரியலன்னு வச்சுக்கோ, போயிட்டே இரு. அப்போ எது தேவையில்லாமல் பேசுறது? மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மாதிரி தர்க்குஹு மாலாயானி, எது தேவையில்லையோ அதை தெரிந்து கொள்வதற்கும் அதற்காக மெனக்கெடுவது, அதுக்காக வேண்டிய ஆராய்ச்சி பண்ணும், எதுவுமே நமக்கு தேவை. முதல்ல தேவையானது எத்தனையோ விட்டு கிடக்குது. அத்தையை துவங்க தெரியுமா? தப்பில்லாமல் தெரியுமா? தெரியாது. தேவையான எத்தனையோ விட்டு கிடக்கு தெரியாமல், அதை விட்டுட்டு தேவையில்லாத போட்டு ஆராய்ச்சி பண்ணுறது. இதை பற்றி அல்லாஹ் வந்துட்டு மறுமையில் கேட்க மாட்டான். என்னாலதான் சொன்னாங்க பாருங்க சொல்லாங்க. வா இப்னு மாஜா வா அனிபுரு தைலமி கால அத்தைத்து உபைபின் கஅப் ரலியல்லாஹு தஆலா. அப்னு தைலமி என்ற தாபிஇ சஹாபியா, அவங்க தாபின்னு நினைக்கிறேன், அவங்க உபைபின் கஅப் ரலியல்லாஹு என்ற சஹாபி இடத்திலே வந்தார்கள். நான் வந்தேன். ஃபகுல்து, நான் சொன்னேன் அவரிடத்தில், கது வகாஃபி நஃப்சி ஷையும் மின் கதரி, இந்த விதியை பற்றி ஒரு சின்ன சந்தேகம் என் மனதிலே வந்திருக்கிறது. ஃபஹத்திஸ்னி, எனக்கு ஏதாவது இது சம்பந்தமாக செய்தி இருந்தால் சொல்லுங்கள். லா அல்லாஹு யுதுஹிபஹு மின் கல்வி, அந்த விளக்கத்தின் காரணமாக என் கல்விலிருந்தும் அந்த சந்தேகத்தை அல்லாஹ் நீக்கி விடுவான், ஏதாவது சொல்லுங்கள் என்று கேட்டார். இவங்க பெரிய அறிஞர் தான். ஃபகால உபைபின் கஅப் சொன்னாங்க, லவ் அன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல், இங்கே பாருங்கள், இப்போ யார் சொல்கிறா? பதில் சொல்கிறது யார்? உபைபின் கஅப் ரசூல் சொன்னாங்கன்னு சொன்னாங்களா? இல்லை, தாங்களாக சொல்கிறாங்க. லவ் அன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல் அஸப அஹ்ல ஸமாவாத்தி வ அஹ்ல அர்திஹி, அல்லாஹ் ஒட்டுமொத்த வானங்கள் பூமியில் உண்டான அத்தனை பேரையுமே அதாபு செய்ய வேண்டும் என்று நாடினான். நரகத்தில் போட்டான். எல்லா அன்பியாக்களையும் அவுலியாக்களையும் அத்தனை மனிதர்களையும் போட்டாலும் அதாபு செய்ய நாடினாலும் அஸபஹும் வஹுவ கைரு ஸாலிமின் லஹும், அல்லாஹ் அவர்களை அதாபு செய்கிறான் அவர்களுக்கு அனுபவத்திலையும் அநியாயம் செய்யாதவனாக. அது அல்லாஹ் செஞ்ச அநியாயம் சொல்ல முடியாது, அதை அவனுக்கு உரிமை இருக்கிறது. வலவு ரஹிமஹும், ஒட்டுமொத்த மக்களையுமே அல்லாஹ் ரஹமத் சொர்க்கத்துக்கு கொண்டு போயிட்டான். கானத்து ரஹமத்து ஹைரல்லஹும் மின் அமாலிஹிம், அல்லாஹ்வுடைய அந்த ரஹமத் ஆகிறது அவருடைய அமல்களைக்கான, அது அல்லாஹ் அந்த மனிதர்களுக்கு மேலானது. அமலுக்காக கொண்டு போட்டு அல்லாஹ்வின் ரஹமத்தினால கொண்டு போயிருக்கான்னு அர்த்தம். அப்போ எது விதியின் படிதான் அதான் நடக்கும். வலவு அன்ஃபக்த மிஸ்ல உஹதின் ரஹபன் ஃபி சபீலில்லாஹி, நீ உஹது மலையளவு தங்கத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் நீ செலவு செய்திருந்தாலும், மா கபிலஹுல்லாஹு மின்க, அல்லாஹ் உன்னிடமிருந்து அந்த அந்த நன்மை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஹத்தா துமின பில் கதரி, நீ விதியை நம்பும் வரையிலேயும், அல்லாஹ் எழுதியவற்றை தான் நடக்கிறது என்று நம்பும் வரையிலேயும், வ தஅலம அறியும் வரையிலேயும், அன்ன மா அஸாபக லம் யகுன் லியுஹ்தியக, உனக்கு எது அல்லாஹ் எழுதி வைத்து உன்னை வந்து சேருமோ அது உன்னை விட்டும் தவறக்கூடியது அல்ல, தவறி போகக்கூடிய அல்ல, உனக்கு தான் வந்து சேரும். அன்ன மா அஹ்தக், எது உனக்கு கிடைக்காமல் தவறி விட்டதோ, லம் யகுன் லியுஸீபக, உனக்கு கிடைக்கக்கூடியது அல்ல. கிட்ட வந்துட்டாங்க, கொடுத்துருப்பான், டக்குன்னு அவங்க போயிட்டாங்க. பஸ்ஸில் ஏறலான்னு தான் எனக்கு போடணும், அதுக்குள்ளே பஸ்ஸுக்கு போயிடுச்சு. காலையிலேருந்து நின்றால் அந்த பஸ்ஸில் எப்போ ஏறக்கூடாது நல்லா வச்சுருக்கான்னு ஏற மாட்டேன். யாரு உன் பஸ் இல்லை, அது உனக்கும் தனியாக பஸ் வருது. உனக்கென்று உள்ளது எங்கும் போகாது, யாருக்கு உள்ளது உனக்கு வந்து சேராது. வலவு முத்த அலா கைரி ஹாதா, இந்த அகீதா இல்லாமல், இந்த கொள்கை இல்லாமல் நீ மரணித்தால், அது அகல் தன் நரகத்து தான் போய் சேருவார். உனக்கு நல்லா எது வச்சானோ அதுதான் நடக்கும். உனக்கு வைக்கல, உனக்கு வரவே வராது, நீ என்ன தலைகையில் இருந்தாலும் சரி வராது என்ற செய்தி எனக்கு உபைபின் கஅப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். கால, இதை அறிந்த பின்பு இப்னு தைலமி அவர்கள் சொன்னார்கள், சும்மா அத்தைத்து அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு இடத்துல வந்தேன், அவரில் பார்க்க ஒரு நாள் போயிருந்தேன். ஃபகால மிஸ்ரதற்கு, இதே மாதிரி தான் அவங்கள்ட்ட சொன்னேன், மனசில் விதியை பற்றி சில சந்தேகங்கள் இருக்குது சொல்லுங்கள், இதே செய்தியை அவங்க சொன்னாங்க. சும்மா அத்தைத்து ஹுதைஃபத் பின் யமான் அவங்கள்ட்ட போனேன். ஃபகால மிஸ்ரதாலிக்கு, அவர்களும் இதே போன்று தான் எனக்கு சொன்னார்கள். சும்மா அத்தைத்து ஸைத் இப்னு சாபித் அவரிடத்துல வந்தேன். ஹத்தஸனி, அவர்கள் எனக்கு இந்த ஹதீஸை சொன்னார்கள். அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்ரதாலிக்க, அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்லி இதை சொன்னார்கள். மற்றவங்கெல்லாம் அவங்களா சொன்ன மாதிரி சொன்னாங்க. இவங்க ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னதாக சொன்னார்கள். அப்போ மர்ஃபூஆ ஹதீஸ், இல்லைன்னா ஹதீஸ் வந்து முன்கத்தியாக இருக்கும், சஹாபியோடு நிற்கும். இப்போ மர்ஃபூஆ ஆயிடுச்சு, ரசூலுல்லாஹ் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு.
ரவாஹு அஹ்மது அபூ தாவூத் இப்னு மாஜா. வஅன் நாஃபிஇன் அன்ன ரஜுலன் அத்தா இப்னு உமர் ஃபகால இன்ன ஃபுலானன் யுக்ரிஉ அலைக்க ஸலாம். ஒரு மனிதர் இப்னு உமர் அவர்கிட்ட வந்து சொன்னார், இந்த ஊருக்கு போனேன், அங்கே ஒரு மனிதர் உங்கள்கிட்ட இந்த மனிதர் பேர் சொல்லி, இந்த அப்துல் ரஹ்மான் ஏதாவது பேர் சொல்லி அவர் உங்களுக்கு சலாம் சொன்னார். யுக்ரிஉ அலைக்க ஸலாம். ஃபகால லஹு இன்னஹு பலகனி அன்னஹு கத் அஹ்தஸ. அப்படியா, அவர் புதுசாக மார்க்கத்தில் இல்லாத ஒன்றையெல்லாம் சொல்வதாக நான் கேள்விப்பட்டேனே. ஃபைன்கான கத அஹ்தஸ, அவ்வாறு இல்லாத ஒன்றை புதிதாக ஒன்றை சொல்லக்கூடியவராக இருந்த பித்அத்வாதியாக இருந்தால் ஃபலா துக்ரிஉஹு மின்னி அஸ்ஸலாம், இன் சலாமை அவருக்கு நீ சொல்ல வேண்டாம், நான் பதில் சொன்னதாக சொல்ல வேண்டாம், அவர் சொல்லாமல் என்ன சொல்ல வேண்டாம். ஃபைன்னி சமிஅ்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு, பெருமானார் சொல்ல நான் கேட்டேன், யகூனு ஃபி உம்மத்தி அவ் ஃபி ஹாதிஹில் உம்மத், இந்த உம்மத்திலே நடைபெறும் ஹஸ்ஃபுன் வ மஸ்ஹுன் அவ் கத்ஃபுன் ஃபி அஹ்லில் கதர், பூமி பிளந்து உள்ளே செல்வதும், பூமி மனிதர்கள் மிருகங்களைப் போன்று உருமாற்றம் செய்யப்படுவதும், அவ் கத்ஃபுன் வானத்திலிருந்து கருள் மழை பொழிவது. எப்படி, யாருக்கு பொழிஞ்சு? அந்த மாதிரி லூத் நபியுடைய உம்மத்துக்கு பொழிஞ்சு. அந்த மாதிரி கல்மாரி பொழிவதும் நடக்கும். ஃபி அஹ்லில் கதரி, விதியை மறுத்த மக்களுக்கு மத்தியிலே நடக்கும்னு சொன்னாங்க. ரவாஹு திருமதி அபூ தாவூத் இப்னு மாஜா. வகால ஹாதா ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹுன் கரீபுன். وعن علي رضي الله عنه قال سألت خديجة النبي سألت خديجة عن النبي صلى الله عليه وسلم. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள், அன் வலதைனி, அவர்களுடைய 2 குழந்தைகளை பற்றி. மாதா, அவ்விரண்டும் வஃபாத்தாகிவிட்டார்கள். லஹா, ஹஜரத் ஹதீஜா நாயகத்துடைய 2 குழந்தைகள். ஃபில் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்தில் பிறந்து வஃபாத்தாகிட்டாங்க, குழந்தையிலே போயிட்டாங்க அவங்களுடைய வேறு முன்னாள் கணவர்களுக்கு. ஃபகால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுமா ஃபின்னார், அவ்விரும் நரகம் போவார்கள், ஏன்னா இஸ்லாத்துக்கு வரல. கால ஃபலம்மா ரஅல் கராஹியத்தை ஃபி வஜ்ஹிஹா, அதை பார்த்தோம்னா அது அன்னை ஹஜ்ரா முகம் வாடிருச்சு. ஏன்னா அவங்க பெத்த பிள்ளை இருந்தாலும் வருத்தம் இருக்கும்ல, முகம் வாடிருச்சு. அந்த வாட்டத்தை பார்த்தவுடன் பெருமானார் சொன்னார்கள், கால லவ் ரைத்த மகானஹுமா, அந்த 2 பேருடைய இடத்தையும் நரகிலே நீங்கள் பார்த்தால், ல அபகல் திஹிமா, அந்த 2 பேரும் மேல் நீங்களே கோபப்படுவீர்கள். ஏன்னா அந்த குஃபருடைய தீமை எவ்வளோ பெருசு அப்படின்னு அவங்கள பார்த்தாலே உங்களுக்கே கோபம் வரும், வெறுப்பு வரும், ஈமானுடைய பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்று சொன்னார்கள். காலத்து யார் ரசூலல்லாஹ், வலதி மின்க, உங்களிடமிருந்து எனக்கு பிறந்த ஒரு குழந்தையும் அல்லாஹ் எடுத்து சென்று விட்டது குழந்தைகளையே. யார் யார்? அப்துல்லா ஒன்று, 2 பிள்ளைங்க. இப்ராஹிம் வந்து மாரியா ரலியல்லாஹு, அப்துல்லா ஒரே குழந்தை தானே, அப்துல்லா. அப்துல்லாவும் காசிம் அப்துல்லா 2 குழந்தைகள். அப்போ அவர்கள் காலஃபில் ஜன்னா, சூனத்துக்கு அவர்கள் சூனத்திலே இருப்பார்கள். சும்மா கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்னல் முஃமினீன வ அவுலாதுஹும் ஃபில் ஜன்னா, முஃமின்களும் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளும் சூனத்தில் இருப்பார்கள். வ இன்னல் முஷ்ரிக்கீன வ அவுலாதுஹும் ஃபின்னார், நரகம், முஷ்ரிக்கீன்களும் இணை வைத்தவரும் அவளை பெற்றெடுத்த பிள்ளைகளும் நரகில் இருப்பார்கள். சும்மா கரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் ஸுர்ரியத்துஹும் பிஈமானின் அல்ஹக்னா பிஹிம் ஸுர்ரியத்துஹும், யார் ஈமான் கொண்டார்களோ, இவங்களுடைய பிள்ளைகளும் ஈமான் விஷயத்திலே தன் தந்தையை பின்பற்றினார்களோ, அவர்கள் பிள்ளைகளை அவள் பெற்றோர்களோடு நாம் சேர்த்து வைப்போம். அல்ஹக்னா பிஹிம் ஸுர்ரியத்துஹும். وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لما خلق الله آدم, அது ரவாஹு அஹ்மத். அந்த ஹதீஸ் வந்து அஹ்மத் முஸ்லிம் அஹ்மதில் வருது. அல்லாஹ் தஆலா وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لما خلق الله آدم, அல்லாஹ் ஆதம் நபியை படைத்த பொழுது லஹர மஸஹ லஹரஹு, அவருடைய முதுகை அல்லாஹ் தடவி விட்டான். ஃபஸகத அன் லஹரிஹி குல்லு நஸமத்தின் ஹுவ காலிகுஹா, அவருடைய முதுகிலிருந்தும் அத்தனை உயிர் பிராணிகளும் அத்தனை உயிருள்ள மனிதர்களும் வெளியே வந்தார்கள். ஹுவ காலிகுஹா, அல்லாஹ் அவர்களை படைக்க இருக்கிறானே பின்னாடி அத்தனை பேரும் சின்ன எறும்பு மாதிரி ஒட்டு மொத்தமும் வந்து நின்றாங்க. ஆதம் நபியிலிருந்து கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய அத்தனை பேரும், இந்த துர்ரியத்திஹி, ஆதமுடைய பிள்ளைகளிலிருந்தும் வரக்கூடிய அத்தனை பேரும், இலா யௌமில் கியாமா, கியாமா நாள் வரைக்கும்.
நசமத்துனா தீருவின் உயிருள்ள மனிதர்களுக்கு சொல்வது, உயிருள்ளோர் அனைவரும். வஜஅல பைன ஐனை குல்லி இன்சானி மின்னும் வபீசன், அல்லாஹ் அவருடைய ஒவ்வொரு மனிதனுடைய 2 கண்களுக்கு மத்தியிலே நெற்றியிலே வபீசன் ஒரு ஒளியை ஏற்படுத்தினான். மின் நூரின் ஒளியாலான ஒரு சுடரை அல்லாஹால ஏற்படுத்தினான், ஒளிச்சுடரை. சும்மா அரலஹும் அலா ஆதம, பின்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முன்னால் அத்தனை பேரும் நிப்பாட்டினான் அல்லாஹ் தாலா. ஃபகால, அவர்கள் சொன்னார்கள், ஐ ரப்பி மன் ஹா உலாய், ரப்பி இவரெல்லாம் யார் என்று கேட்டார்கள். கால ஹா உலாய் துர்ரியத்துக்க, இவர்கள் தான் உங்களுடைய பிள்ளைகள். ஃபரஆ ரஜுலம் மின்ஹும், அவரது ஒரு மனிதரை பார்த்தார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஃபஅஜபஹு வபீசு மா பைன ஐனைஹி, அவருடைய 2 கண்களுக்கு மத்தியில் உண்டான ஒளி அவர்களுக்கு ஆச்சரியம் அளித்தது, ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சு. கால ஐ ரப்பி மன்ஹாதா, இவர் யார், ரொம்ப பிரகாசமாக இருக்கே என்று கேட்டார்கள். கால தாவூத், இவங்க பேர் தாவூதுன்னு சொன்னாங்க. அப்படியா? கால ரப்பி கம் ஜால்தா உமரஹு, அப்படியே அவருக்கு எத்தனை வயசு அவருக்கு வச்சிருக்கிற? கால சித்தின்னு சனத்தன், 60 வயசுன்னு எழுதி வச்சிருக்கம்பா என்று அல்லாஹ் சொன்னான். கால ஐ ரப்பி சிதுஹு மின் உமரி அர்பஇன சனத்தன், எனக்கு 1000 வருஷம் எழுதியிருக்கிறல்ல, ஒரு 40 வருஷம் என் வயசுலேருந்து எடுத்து அவருக்கு கூட அல்லாஹ் அப்படின்னு ஆசையாக சொல்லிட்டாங்க. பிள்ளையை பார்த்தோன்னா பாசத்தில், அவங்க பெற்ற பிள்ளைன்னு சொல்லிட்டு சரின்ட்டு அண்ணா தலை. அப்போ தாவூத் நபிக்கு எத்தனை வயசு ஆயிடுச்சு? 100 வயசு. ஆதம் நபிக்கு 960 வயசு ஆயிடுச்சு. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாருங்க வயசை கூட கொடுக்க முடியும் தெரியுது, நீ காசை தர மாட்டேங்கிறான், அவங்க வயசை கொடுக்குறாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம்மா இன் கலா உமுர ஆதம, ஆதமுடைய வயது முடிந்த பொழுது இல்லா 40 வயது தவிர மற்ற வயசு முடிச்சு 960 வயசு ஆயிடுச்சு. ஜாஹு மலக்குல் மௌத், மலக்குல் மௌத் கரெக்டாக வந்துட்டாங்க டைம் பார்த்து. ஃபகால சொன்னார்கள், அவலம் எபுகி மின் உம்ரி 40 சனத்தன், எனது வயதில் இன்னும் 40 ஆண்டுகள் மிச்சம் இருக்கிறது அல்லவா என்று கேட்டார்கள். கால, அப்போ அவங்க சொன்னாங்க, அவலம் துஅத்திஹா இப்னக தாவூத், நீதான் அதை உன் மகன் தாவூது கொடுத்து விட்டாய் அல்லவா என்று மலக்குல் மௌத், கொடுத்து விட்டீர்கள் அல்லவா, உங்கள் மகன் தாவூது கொடுத்து விட்டீர்களே. ஃபஜஹத ஆதமு, நானா 40 வயசு கொடுத்துட்டேன், நான் யாருக்கு கொடுத்தேன்? இல்லையே, அப்படிலாம் கொடுக்கலையே, மறந்துட்டாங்க. இது 40 வயசு இருக்குது, அதுக்குள்ளே வந்துட்டீங்க யார்கிட்ட? மலக்குல் மௌத். இல்லைப்பா 40 வயசு தாவூத் நபி, நானா கொடுக்கலாம் இல்லையே அப்படின்ட்டான், மறந்துட்டாங்க. ஃபஜஹத ஆதம், ஆதம் மறுத்து விட்டார்கள், இல்லை என்று சொன்னார். ஃபஜஹதத் ஸுர்ரியத்து, அதனால தான் அவங்க பிள்ளைங்களாம் செஞ்சுட்டு மறுக்கிறானு, இன்னைக்கு எல்லாம் பண்ணிட்டு இல்லைங்கிறானு. வ நசிய ஆதம், ஆதம் மறந்து விட்டார்கள். அக்கல மின ஷஜரத்தி, அதனால தான் மறந்து விட்டு மரத்திலிருந்தும் அந்த கனியை சாப்பிட்டார்கள். இப்போ நசீத் ஸுர்ரியத்து, அதனால தான் அவருடைய பிள்ளைகளும் மறந்து விடுகிறார்கள் என்று. வ ஹதா ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சருகி விட்டார்கள். வ ஹதஅத் ஸுர்ரியத்து, அதனால தான் அவர்கள் பிள்ளைகளும் சருகி விடுகிறார்கள் என்று பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவாஹ் திர்மிதி. வஅன் அபி தர்தா ரலியல்லாஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال خلق الله ஆதம ஹீன خلقه, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான், அவர்களை படைத்த நேரத்திலே ஃபலரப கதிஃபஹுல் யும்னா, அவர்களுடைய வலது தோல் புஜத்தை அல்லாஹ் தஆலா தட்டினான். ஃபஅஹ்ரஜ துர்ரியத்தன் பைலா, அங்கிருந்து வெண்ணிறமான குழந்தைகளை அல்லாஹ் தஆலா வெளியாக்கினான். கஅன்னஹும் ஸர், ஸர் என்று வருது, துர்ன்னு வருது, என்ன அர்த்தம்? சிறிய எறும்புன்னு அர்த்தம். உதாரணம்னா மிகச்சிறிய எறும்பு. இன்னொரு அர்த்தம் என்ன? காற்றில் பறக்கும் மெல்லிய தூசி. வெயில் பட்ட தெரியுமில்ல, தூசி பறக்கும் காற்றுல. இப்போ தெரியுதா? தெரியாது. குடிசை விட்டு வெயில் படும் பார்த்தீங்களா, ஒரே ஒரு வெயில் கீற்று, அப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த தூசி பறக்கிறது தெரியும். அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத சிறு தூசிகள், அதுக்கும் ஸர் என்று சொல்லப்படும். அந்த சைஸில் எல்லா குழந்தைகளும் வெளியே வந்தாங்க. ஒரு அரப கத்திஃபஹுல் யுஸ்ரா, இடது தோல் புதத்தை அல்லாஹ் தட்டினான். ஃபஅஹ்ரஜ துர்ரியத்தன் சௌதா, கருப்பு நிறத்திலே உண்டான எல்லா ஒரு கருப்பான ஒரு கூட்டம் வெளியே வந்துச்சு. முதல் வெள்ளையாக இருந்துச்சு, இவங்க கருப்பாக இருந்தாங்க. கஅன்னமுல் ஹுமமு, கறிக்கட்டைகளை போன்று எல்லாரும் வந்தாங்க. ஃபகால இல்லதீ ஃபீ யமீனிஹி, வலதுசாரிகளை பார்த்து அல்லாஹ் சொன்னான், இலல் ஜன்னா, இத்தனை பேரும் சொர்க்கம் செல்வார்கள். வலா உபாலி, அதை கண்டு எனக்கு நான் பொருட்படுத்தி கொள்ள மாட்டேன், நோ கேர், சொர்க்கமான எனக்கு என்ன. வக்கால் இல்லதீ ஃபீ கத்திஃபிஹில் யுஸ்ரா, எழுது பக்க தோளிலிருந்து வந்த சிறு அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் சொன்னான், இலன்னார்,
இவர் அத்தனை பேர் நரகம் செல்வார்கள். லா உபாலி, நான் பொருட்படுத்த மாட்டேன், எனக்கு கேர் கிடையாது, நோ கேர். ஆனால் எனக்கு என்ன வந்துச்சு, சொர்க்கமான எனக்கு என்ன வந்துச்சு, நரகமான எனக்கு என்ன வந்துச்சு. எந்த அல்லாஹ் சொன்னான், ரவாஹு அஹ்மத். 2 நாளும் அல்லாஹ் தாலாக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது, லாபமும் கிடையாது. இவங்க சொர்க்கவாசி, நரகவாசி. சதகல்லாஹுல் அலீம், சதகவான் நபீனா. அல்லாஹும் ரசூலும் உண்மையே சொன்னார்கள்.